திருவெற்றியூர் எஸ்எம்பிசி தோற்கடிச்சு பெங்களூர் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த தடவை கோப்பையை ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு ஓவர் தான் பாக்கி இருக்கு. வெற்றி பெற இன்னும் 18 ரன் பாக்கி இருக்கு. அதை எடுத்தாதான் திருவெற்றியூர் அணி வெற்றி பெறுவாங்க. இன்னும் 2 விக்கெட் தான் இருக்கிற நிலையில ஆல்ரவுண்டர் ரமேஷ் பிரசாத்தும் கவாஸ்கரும் தான் இப்ப ஃபீல்டுல ஸ்ட்ரைக் செய்ய இருக்காங்க. ரசிகர்களும் ஆரவாரத்தோட உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. ஐயோ போச்சே லேக்கா போச்சே, ஐயோ போச்சே லேக்கா போச்சே, ஐயோ போச்சே ஜூலி போச்சே. இந்த ஸ்டீஃபன் கேங்க்லாம் வெக்கமாவே இல்லையா? சொந்த காலேஜ் தோத்தாலும் பரவாயில்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் லேக்காவும் ஜூலியும் தோக்கணும். ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்கு. கடைசி ஓவர்ல பந்து வீசுறதுக்காக நம்ம பெங்களூர் அணியில இருக்கிற வேகப்பந்து வீச்சாளர் ஷியாம் சுந்தர் இருக்காரு. நான் பிரின்சிபலா இருக்கும் போதே இந்த காலேஜ் கிரவுண்ட்ல கண்ட பெங்களூர்ல இருந்து வந்த பசங்க கிட்ட என் பசங்க தோத்து போறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஃபாதர், நீங்களே இப்படி எல்லாம் சொன்னா இப்படி? இன்னும் ஒரு ஓவர் இருக்குல்ல. நம்ம டீம் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லைன்னா எப்படி ஃபாதர்? இல்லடா இல்ல, என்னோட எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஜூலி? வாய்ப்பே இல்ல. நம்ம கிளம்பிடலாமா? எங்க போறது? எந்த பக்கம் போனாலும் அவனுங்க இருப்பானுங்க. மானமே போச்சு. ஜூலி ஸ்டீஃபன் கிட்ட 16,000 பெட் வச்சது கூட பரவாயில்ல. ஏன்னா இவங்க அப்பா ஃபாரின்ல வேலை பார்க்கறாரு, பிரச்சனை இல்ல. ஆனா லேக்கா ஸ்ரீதர்ட்ட மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மொட்டை அடிக்க ரெடியா இருந்துக்கோ. அங்க பாரு, ஸ்ரீதர் ரேசரோட ரெடியா இருக்கான். நம்ம காலேஜ் யூனியனோட சேர்மன் தலையவே மொட்டை அடிக்கிறது ஒரு த்ரில்லு தான்டா. 4 விக்கெட் வீழ்த்தின ஷியாம் சுந்தர் தான் இப்ப பவுலிங் போட போறாரு. ஆட 2 பால் இந்த டீம் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப பாருங்க, 4 பால்ல 18 ரன் எடுக்கணும். சிக்ஸ் அடிப்பாருன்னு பார்த்தா சிங்கிளுக்கு தட்டி விட்டுருக்காரு. ஓ, கவாஸ்கர் ரன் அவுட் ஆயிட்டாரு. ஃபாதர் அடிச்சிட்டாங்களா? இல்ல, இன்னொரு விக்கெட்டும் போயிடுச்சு. இன்னும் எத்தனை விக்கெட் இருக்கு? கடைசி ஒரே விக்கெட். ஓ அட கடவுளே. கடைசி பேட்ஸ்மேன் நரேந்தர். அழாதடி. இந்த வருஷம் தோத்தா கண்டிப்பா நம்ம அடுத்த வருஷம் ஜெயிப்போம். இந்த ஸ்டீஃபன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம அழவே கூடாது. ஓ அப்படியா? இன்னைக்கு உன் தலைய மொட்டை அடிச்சு கிரவுண்ட்ல ஓட விடுறேன் பாரு. அந்த சர்ச் ஃபாதர் பிரின்சிபல் இந்த 2 பேரையும் செக்ரட்டரி ஆனதுல இருந்து இந்த காலேஜே நாசமா போயிடுச்சு. நம்ம ஜூலி 16,000 எடுத்து வை. 84 ரன் எடுத்து நாட் அவுட்ல இருக்கிற ரமேஷ் பிரசாத் தான் இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்கிறாரு. அந்த ஒரு விஷயம் தான் எஸ்எம்பிஎஸ் டீமுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. டேய் தம்பி ரமேஷ், இந்த ஃபாதரோட மானத்தை எப்படியாவது காப்பாத்திருவான்ல? இல்ல, அது ஃபாதர் ஆல்ரெடி போயிடுச்சுங்கற. ரமேஷ் பால தூக்கி அடிச்சிட்டாரு. அது 6-ஆ 4-ஆ கேட்சா? அத கேட்ச் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பவுண்டரி பக்கத்துல போயிட்டு இருக்கு. அது ஓ மை காட், ரமேஷ் அடிச்ச ஷாட் 6 கலக்கிட்டாரு. தம்பி ரமேஷ், இந்த காலேஜோட மானத்தை காப்பாத்திட்டடா. இதோட சேர்த்து ரமேஷ் 90 ரன் எடுத்திருக்காரு. 125 ரன் எடுத்த பெங்களூர் டீமை தோக்கடிக்க இன்னும் 12 ரன் தேவைப்படுது. ஆனா இன்னும் 2 பால் தான் இருக்கு. ஏய் ரமேஷ், உன்னதான்டா நம்பிட்டு இருக்கோம். எப்படியாவது அடிச்சு ஜெயிக்க வச்சிடுறா. இதோ அடுத்த பால் சிக்ஸர். வெல் டன் ரமேஷ், வெல் டன். பின்னிட்டான்டா ரமேஷ். இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் 6 ரன் வேணும். ஆனா ஒரே ஒரு பால் தான் இருக்கு. இந்த பால்ல 6 அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். ரமேஷ், இந்த பாலையும் சிக்ஸர் அடிச்சிடுறா. ரொம்ப பரபரப்பான இந்த நேரத்துல எல்லாருடைய கண்களும் ரமேஷ் மேலதான் இருக்கு. இந்த பால 6 அடிக்க போறாரா இல்ல என்ன ஆக போகுது?
இதோ சிக்ஸ் 3 பால்லையும் 3 சிக்ஸ் அடிச்சு அவங்க டீமை ஜெயிக்க வச்சுட்டார் ரமேஷ் பிரசாத். அவருடைய ஆட்டத்தை நம்ம எல்லாருமே பாராட்டி ஆகணும். திரும்ப திரும்ப கட்டி பிடிச்சுக்கோ. ஜெயிச்சிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம். இதுக்கு நம்ம சாகிறதே மேல்ரா ஸ்டீஃபன். இதுக்கு மேல நான் காலேஜ் வரமாட்டேன். சந்தோஷத்துல அவளுங்க எப்படி குதிக்கிறாளுங்கன்னு பாத்தியா? வேணா பார்த்துட்டே இரு. அவங்க 2 பேரையும் நான் கதற விடுறேன். இது ஓ மேல சத்தியம்டா. அதுக்கப்புறம் தான் நான் இந்த காலேஜுக்குள்ளவே வருவேன். ஹேய் கிரவுண்ட்ல வந்து ஆட சொன்னா இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். கிண்டல் பண்ணாத மச்சான். நான் கிரவுண்டுக்கு வரலனாலும் நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா ஆட்டம் போடுவல நீ. ஏன் பொறாமையா இருக்கா? இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ரமேஷை செலக்ட் பண்ணது நல்லதா போச்சு. பின்ன இல்லாம வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். ரமேஷ், இந்த ஃபாதரோட மானத்தை நீ காப்பாத்திட்டடா. எனக்கு மட்டும் இல்ல, இந்த காலேஜோட மானத்தையும் நீ சேர்த்து காப்பாத்திருக்க. ஆமா ஆமா, மேட்ச்ல தோத்து போயிடுவோன்னதும் 2-3 டைம் ஓட பார்த்தாரு. நான் தான் அவரை பிடிச்சு உட்கார வச்சேன். அது என்னவோ உண்மைதான். ஆனா இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. எல்லாம் கடவுளோட செயல், அவ்வளவுதான். நீ வேணா பாரு, கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு சிஎம் வரும்போது அவரோட கையால உனக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸா நான் கொடுக்க வைப்பேன். கேஷ் பிரைஸா? இல்ல, அதை விட பெரிய பரிசு. இப்ப நீ உன் கையில இருக்கிற அந்த காசை கொடு. என்ன காசு? ஸ்டீஃபன் கிட்ட பெட் கட்டியிருந்தேன். 16,000 ரூபாய். இது உனக்கு தான். பெட் வச்சத நீங்க தானே, நீங்களே எடுத்துக்கோங்க. உன்னோட திறமையினால கிடைச்ச பணம் இது, நீயே வச்சுக்கோ. உனக்கு ஏதாவது தேவை இருக்கும்ல, அதுக்கு பயன்படுத்து. அப்போ ஒண்ணு பண்ணுவோம். காதர் பாய் பொண்ணோட கல்யாணத்துக்கு நம்ம ஃபண்ட் கலெக்ட் பண்ணோம் இல்லையா? என்னால 100 ரூபா தான் கொடுக்க முடிஞ்சது. இந்தாங்க, இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. தம்பி ரமேஷ், ஏன் அழுறீங்க? அழுகட்டும்டா. சந்தோஷம் வரும்போது சில பேருக்கு அழுக வரும். என்ன இருந்தாலும் காதரனாவுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவர் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏசுதாஸ்லாம் வராரு. உண்மையா காதரனா? ஆமாப்பா, அவர் எனக்கு ரொம்ப வருஷமா நல்ல நண்பர் தான். உன்ன மாதிரி தான் அவருக்கு என் மேல பாசம் அதிகம். அதனால தான் என் மகளோட கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம கல்யாணத்தை பயங்கரமா கலக்கிறோம். யோயோ ரமேஷை விட இந்த ஸ்கூட்டருக்கு வயசு அதிகமா இருக்கும் போல. ஓல்ட் இஸ் கோல்டு, அப்படித்தானே ரமேஷ்? கொஞ்சம் கிண்டல் பண்ணாம இருக்கீங்களா? ஐயா, இந்த பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்கலாம்ல. அதுக்கு இன்ஜின் வேணும்ல. இன்ஜினும் சேர்த்து தானே வண்டி கொடுப்பாங்க. இங்க பாரு, காமெடி பண்ணிட்டு இருக்காத. நான் இன்ஜின் சொன்னது காசை பத்தி. இவ்ளோ கஷ்டத்துல இருக்கும்போதும் உனக்கு பணம் கிடைச்சத டொனேஷன் பண்ணிருக்க. அதானே. அது பெட்டு வச்ச காசு இல்ல, சொந்தமா சம்பாரிச்சிட்டா எல்லாமே பண்ணுவேன். அதுதான் என் கொள்கை. ஐயோ, வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வேணும்னா இதுல ஏறிக்கோ, நான் கொண்டு போய் விடுறேன். நல்லா இருக்கு. அப்பதானே ஃபாதர் என்னோட காலர் பிடிச்சு கேட்க முடியும். ரமேஷ், இன்னைக்கு பஷீர் பார்ட்டி வைக்கிறான்டா. நம்ம எல்லாரும் எத்தனை மணிக்கு போலாம்? ஐயோ, நான் வரல. எனக்கு இப்பவே லேட் ஆயிருச்சு. எனக்கு ஒரு ஆளை பிக்கப் பண்ண பஸ் ஸ்டாப் போகணும். யாரு? பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பை 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 பை. பிள்ளையார் கோயில் இறங்கு இறங்கு இறங்க, சீக்கிரம் இறங்க. ஏமா லேட் ஆயிருச்சு? லேட்டா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். இன்னைக்கு லீவ் போட்டு நாளைக்கு ஆபீஸ் போயிருக்கலாம். நான் எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்றது? இன்னைக்கு ஜாயின் பண்ணலைனா அந்த மெமோ எனக்கு கிடைக்காது. கிரிக்கெட்ல நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணங்கறத பார்க்கிறதுக்கு நீங்க அங்க இருந்திருக்கலாம். நான் தான் பார்த்தனே. பாத்தீங்களா? எப்படி? இந்தா இப்படி கண்ணை இறுக்கி மூடிட்டு ஸ்டேடியத்தை நினைச்சுக்கிட்டேன். அப்பதான் நான் பார்த்தேன் என்னோட பையன் பேட்டிங்ல சொலட்டி சொலட்டி சிக்ஸர் அடிச்சத. போய் சொல்லாதீங்க. சத்தியமா தான் சொல்றேன். அப்படினா நான் அம்மாவையும் தான் பார்த்தேன். எப்படி? கவாஸ்கர் அவுட் ஆனப்போ எனக்குள்ள ஒன்னு தோணுச்சு. அப்போ கண்ணை மூடி நான் உங்களை நினைச்சுக்கிட்டேன். அப்போ கண்ணை திறந்தா என் முன்னாடி இருந்தீங்க. அப்புறம் 2 பாலை தூக்கி அடிச்சான் பாருங்க. நல்ல வேளை அந்த ஆளு நம்மள பார்க்கல. வா. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, ஸ்டேடியத்தை கலக்கிட்டோம்ல. முதலமைச்சர் தான் எனக்கு பிரைஸ் கொடுக்க போறாராமா. அப்புறம் பெட்டு வச்சதுல எனக்கு 16,000 ரூபாய் கிடைச்சது.
16,000 அந்த 16,000 என்ன பண்ணீங்க? அது நம்ம காதர் அண்ணா பொண்ணு கல்யாணத்துக்கு ஃபண்டா கொடுத்துட்டேன். அது ரொம்ப நல்ல விஷயம். பாவம் அவருக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஓடி போய் பார்க்கறதுக்கும் சமாதானப்படுத்துறதுக்கும் நமக்கு அந்த ஒரு குடும்பம் தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு ரொம்ப டென்ஷனாவே இருந்தேனா. நல்ல வேலை, அது நமக்கு புண்ணியமா போகும். வா. காதர் அண்ணாவோட பொண்ணு கல்யாணத்துக்கு அம்மாவோட ஃபேவரட்டான ஒரு ஆள் வரப்போகிறாரு. காந்த குரல் யேசுதாஸ். அப்படியா? அப்படின்னு சார் வாங்க வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா ஜெயசுதாஸோட பாட்டை நேரடியா கேட்டிருக்கலாம்ல. அதனால நான் இப்ப கேட்போம். என்ன பந்தல் செட்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பார்ட்டியில வர்ற ஃபண்டே இவருக்கு பத்தாம போயிடும். இப்ப இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வந்துச்சு? கடவுள் சத்தியமா இது எங்க காலேஜ்ல பசங்க பண்ணது. நீங்க போய் உட்காருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். நல்ல கிராண்டா தானே பண்ணிருக்காங்க. நம்ம நடேசன் மந்திரிக்கு எதிராக கேஸ் கொடுத்தவங்க தானே அவங்க. ஆமா அவங்கதான். அம்மாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலா? ஆமா ஆமா. கல்யாண வீடுன்னா எப்படி வந்திருக்காங்க பாத்தீங்களா? வா போய் கேப்போம். ஆமாமா. ஹலோ. சரியா? என்ன இப்படி ஒரு சிரிப்பு? இன்னும் வேற யார் மேல எல்லாம் கேஸ் கொடுக்கலாம்னு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? எங்க மந்திரி உன் மேல எங்க கைய வச்சாரு? இங்க பாருங்க, கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. மரியாதை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? லேக்கா வேண்டாம். என்ன பிரச்சனை? காதரே, இப்படிப்பட்டவளை எல்லாம் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு எதுக்காக நீ கூப்பிடுற? சார் இப்ப இந்த இடத்துல பிரச்சனை வேணாம. உலகம் முழுக்க தெரிஞ்ச பெரிய மனுஷன் ஜெயசுதாஸ் என் மேல இருக்கிற பாசத்தினால இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு. என்ன காதரிங்க பிரச்சனை? ஒண்ணு இல்ல ஜெயசன்னா, இவர் கார்பரேஷன்ல இருக்கிறாரு. விஜயன் சார். வணக்கம் சார். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால பேசாம இருக்க முடியல. தோல் கொஞ்சம் வெளுத்து இருக்கிற திமிர்ல இந்த ஊர் ஆளுங்க மானத்தை வாங்கிட்டு இருக்கா சார். இவ என்ன மாதிரி சார் பொம்பளை? இவ வாயை திறந்தா போதும் பொய்யாதான் கொட்டுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? எங்க மந்திரிக்கு எதிராக பொய் கேஸ் கொடுத்தவ சார் இவ. என்ன வேணா இருக்கட்டும், ஆனா ஒரு பொண்ணை பொது இடத்துல இப்படி வச்சு பேசுறது சரியா? அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் முதல்ல கத்துக்க வேண்டியது மரியாதையோட நடந்துக்கிறத தான். இந்த மந்திரி பதவியும் சேர்மன் பதவியும் மக்களை சிரமப்படுத்தவோ பயமுறுத்தவோ இல்ல, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக. அதை நீங்க மறந்துடாதீங்க. அது எப்படி தாசண்ணா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா விவரம் வேணும். இந்த ஊர்ல அட்லீஸ்ட் பியூன் ஆகணும்னா கூட டீச்சர்ஸ் கிட்ட ட்ரைனிங் போகணும். ஆனா இப்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க மந்திரிக்கும் சேர்மனுக்கும் இப்ப அதெல்லாம் தேவையே. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஃபாதர் சொன்னது சரிதான். இந்த ஊரை வழிநடத்த படிப்பறிவு இல்லைனாலும் நாட்டை காப்பாத்த வாழ்க்கை அனுபவமாவது வேணும். பட்னியா இருக்கிறவங்களுடைய பசியும் மனசையும் புரிஞ்சுக்கிற மனசு வேணும். மனித நேயம் வேணும். பலருக்கும் அது இல்லாததுதான் நம்ம நாட்டோட சாபம். எதுவா இருந்தாலும் நல்லதுதான் நடந்திருக்கு. என்கிட்ட மோதுனா அதோட பாதிப்பு கல்யாண வீடு வரைக்கும் பாதிக்கும்னு அவளுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அப்படிதானே தங்கப்பா? ஆமாங்க, எங்களோட நடேசன் மினிஸ்டர் கிட்டயே விளையாண்டா அவங்களுடைய நிலைமை இப்படித்தான். ஆரம்பத்திலேயே அவங்க வீட்டுக்கு போய் கால்ல விழாத குறையா கேட்டோம், நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுக்கறோம்னு. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நான் அப்படி சொல்லலையே. அது இல்ல, மனசெலவுல நல்லவருங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். அப்படியா? அப்ப சொல்லு. நான் வேற ஏதாவது சொல்ல வரேன்னு நினைச்சீங்களா? நல்ல வேலை நிறுத்திட்டேன். ஐயோ, அன்னைக்கு அவ என்ன குதி குதிச்சாங்கிறத நீங்க பாத்துருக்கணும். பத்ரகாளி இல்ல, பத்ரகாளி. இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடாம விட்டது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க முன்னாடியே கால் பண்ணன்னு சொன்னாங்க. அப்படியா? நீங்க அவுட் ஆஃப் சிட்டின்னு உங்க பிஏ சொன்னாரு. அந்த கிறுக்கு அப்படியே சொன்னா? சொரண்டு தமிழா சொரண்டு, தங்க புதையலே உனக்காக காத்திருக்கு. ஏய் ராசப்பா, இதோ வந்துட்டு தங்கத்தை வாங்க விட மாட்டேங்கிறாரு. தங்கப்பா நீ உட்காரு. வேண்டாம் சார், நீங்க எனக்கு எவ்வளவுதான் சுதந்திரம் கொடுத்திருந்தாலும் நான் அதை காப்பாத்துற மாதிரி மரியாதையா நடந்துக்கணும்ல. தப்பா சொல்லிட்டேனா? கரெக்ட் தான், கரெக்ட் தான், கரெக்ட் தான் சார். டேய், நான் கேள்விப்பட்டது உண்மையா? சார் நீங்க என்ன கேள்விப்பட்டீங்களோ அதை நான் கேள்விப்படலையே. நான் நேத்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தேன்னு அந்த யூத் வின் விஜயகுமார் போன் பண்ணும்போது அவர்கிட்ட நீ அப்படி சொன்னியா? அது அவர் கூப்பிட்டதே ராத்திரி 10 மணிக்கு சார். அந்த நேரத்துல நீங்க பர்சனல் கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் இருந்தீங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன். அவன் சொல்றதும் சரிதான். நீங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டீங்கன்னா 8 மணி வரைக்கும் அவுட் ஆஃப் ரேஞ்சில தானே இருப்பீங்க. 9 மணி ஆச்சுன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருப்பீங்க. இல்ல, இந்த வீக்னஸ் எதுவும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல. தெரிஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தங்கப்பா சொல்லுங்க. இந்த மந்திரி பதவிங்கிறது உன்ன மாதிரி சாதாரண எம்எல்ஏ பதவி கிடையாது. நாட்டு மக்கள் கிட்டையும் கூட்டணி கட்சிக்காரங்க கூடயும் வாக்குறுதின்னு ஒரு பொய்ய சொல்லி ஒவ்வொரு பதவியில இருந்து நாம 10 காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிடும். அதனால நமக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கதான் செய்யும். இந்த டென்ஷனுக்கு நடுவுல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்ல, அது என்ன என்ன? இது மத்த மந்திரிகளோட ஒப்பிடும்போது நம்ம சார் ஒண்ணு அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. வெறும் சிம்பிள் 3 வீக்னஸ் தான். எம்பிஎல். அது என்னடா எம்பிஎல்? நானே முத தடவை இப்பதான் கேக்குறேன். மணி பவர் லேடிஸ். பச்சை தமிழ்ல சொல்றதா இருந்தா பா பா பே.
பணம், பதவி, பொண்ணு. ஏகப்பட்ட வீக்னஸ் இருக்கிற மந்திரிங்க மத்தியில வெறும் 3 வீக்னஸ் இருக்கிற நான் எவ்வளவு பரவாயில்லையாடா? அட சின்ன சின்ன வீக்னஸ் இல்லாம யார் தான் அரசியல்ல இருக்கா? அது வேணா உண்மைதான். தேவலோகத்துல இருக்க ஹை கமாண்டர் தேவேந்திர வரைக்கும் எல்லா பொண்ணுங்க விஷயத்திலயும் வீக்கா தான் இருந்திருக்காரு. ஆனா அவர் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலையே. இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் தேவேந்திர மேல கேஸ் கொடுத்திருந்தா அவர் நிலைமை என்ன ஆகுறது? இவரு சும்மா கைய தானே மேல வச்சாரு. இல்ல தெரியாம தான் நான் இதை கேக்குறேன். பொதுவா IAS IPS எல்லாம் இந்தாங்கன்னு சொல்லும் போது மந்திரி சார் பின்னாடி நிப்பாங்க. புதுசா வந்து பிரச்சனை பண்றதுக்கு வேற மோனிகா விஸ்கியா? இத தப்புதான். மோனிகா லெவன்ஸ். அதேதான். நீங்க வேண்டான்னு சொன்னதுனாலதான் நாங்க விட்டோம். இல்லன்னா அந்த பில்லர் எல்லாம் உடைச்சு ஃபவுண்டேஷனே இல்லாம ஆக்கிருப்போம். அதெல்லாம் வேண்டாம் பாபு அண்ணே. அது எதுவும் பண்ணாமலே அவளை என் வழிக்கு வர வைப்பேன். மினிஸ்டர் நடேசன் ஒண்ணுக்கு ஆசைப்பட்டா அது கிடைச்சாதான் விடுவான். கேஸோட முடிவு வரட்டும். முடிவு என்ன வேணா இருக்கட்டும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் அதை பெருசா எடுத்துக்க போறதில்ல. இப்பவே ஒரு ஆயுள் தண்டனை கைதி அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. ஆயுள் தண்டனை அனுபவிக்கிற ஒரு கைதிக்கு அரவணைப்பு கொடுக்கணும்னு எந்த கோர்ட்டுமே சொல்லாதுல்ல. அதே தான் நானும் சொல்றேன். தீர்ப்பு வர வரைக்கும் கோர்ட்டு வாசல்ல நீங்க கால் வலிக்கு நிக்க வேண்டாம். நாளைக்கு நம்ம ஒன்னா காலேஜ் போறோம். வேண்டாம்ப்பா. கோர்ட்டுக்கு போறது அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனியும் குத்தி காட்டுறதை என்னால கேட்க முடியாது. உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர் கையில நான் பிரைஸ் வாங்கும் போது எங்க அம்மா அதை முன்னாடி நின்று பார்க்கணும். இருந்தாலும் இல்ல. ஆனா என்னோட ஓட்ட ஸ்கூட்டர்ல உங்களை பின்னாடி உட்கார வச்சு எப்படிதான் போக போறனோ. ஐயோ அந்த ரேகாவும் சொல்லி என்னை பார்த்தாலே ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ ரமேஷ் இந்த ஓட்ட ஸ்கூட்டரை தூக்கி போட்டு பைக் வாங்கலாம் இல்லைன்னு 999 ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்தா ஒரு பைக் வாங்கலான்னு ஒரு பேப்பர் கொண்டு வந்தேன். அது இங்கேயா தான் இருக்கும். கடவுளே அம்மா அதுக்கு ஒத்துக்கணும். கிடைச்சிருச்சு. அம்மாவுக்கு ஆசை இல்லாமலாம் இல்ல. உன்னை ஒரு ராஜகுமாரன் மாதிரி வளர்க்கணும்னு தான் ஆசை. ஆனா உன் அப்பா இருந்திருந்தா இப்போ. ஐயோ அழாதீங்கம்மா. எனக்கு தெரியாத அப்பா வச்ச கடன்லாம் நீங்க அடைக்க கஷ்டப்படுறீங்க. அப்புறம் உங்க கேஸ், வக்கீல் ஃபீஸ் எல்லாம் எனக்கு தெரியும். பைக் இப்போ உடனே வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம கடனெல்லாம் தீர்த்துட்டு பொறுமையா அதுக்குள்ளதான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேனே. அப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வாடகை வீட்டை மாத்திட்டு முன்னாடி நமக்கு இருந்த பங்களா வீடு மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு அதுல எங்க அம்மாவை மகாராணி ஆக்குவேன். எங்க அம்மா மட்டும் தான் மகாராணி. அப்புறம் ஒரு பென்ஸ் கார் வாங்கிட்டு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சிம்லாக்கு போகணும். என்ன? ஆனா நாளைக்கு என் ஓட்ட ஸ்கூட்டர்ல தான் எங்க அம்மா கண்டிப்பா வந்தாகணும். வருவீங்கல்ல? வரணும். நாளைக்கு நம்ம ஒன்னா காலேஜ் போறோம். யோயோ அடேங்கப்பா என்ன ஆச்சரியம், எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன? ஆமா உன்னை பிடிக்க வேற என்ன வழி இருக்கு? இங்க இருக்கிற லேண்ட்லைனுக்கு கூப்பிட்டப்போ இந்த நம்பர் ஒர்க்கிங்ல இல்லைன்னு வந்தது. அது கட்டாயி கொஞ்ச நாள் ஆச்சு. அப்படின்னா ரமேஷ்க்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? இப்போ அதுக்கான அவசியம் இப்போ என்னதான் இருக்கு? ரமேஷ் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு லேகா மம்முட்டியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னான்ல. அது சொதப்பிருச்சு. எங்க மாமூட்டி சொல்லுங்க வாத்தியாரே. எங்க மாமூட்டி சொல்லுங்க வாத்தியாரே. ஏய் உட்காருங்கடா, சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏய் ஜூனியர் செக்ரட்டரியில இருந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க. ஐயோ இவனுங்களெல்லாம் என்ன சொல்றது? மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், என்னோட மாணவர்களே, நம்ம காலேஜோட சரித்திரத்திலேயே இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ இந்த பசங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சத்தம் போடாதீங்கப்பா. அமைதியா இருங்க. நாயை நடுக்கடல்ல விட்டாலும் நக்கி தான் குடிக்கும்னு சொல்லுவாங்க. இது யார் சொன்ன தத்துவம்? அது நான் சொன்ன ஒரு தத்துவம்னு வச்சுக்க. நீங்க லேக்கா பேச்சு கேட்டு கொதிக்கும் போதே சொன்னேன் கவனமா இருங்கன்னு. கேட்டீங்க? எங்க அவ? மம்முட்டிக்கு முன்னாடி போறேன், கலக்க போறேன். சோதப்பாம இருந்தா சரி. அதெல்லாம் ரமேஷ் பாத்துப்பா விடு. அப்படியே உட்காரு. முதலமைச்சர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மம்முட்டியை வர வச்சு ப்ரோகிராம் ஆவது ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். லேக்கா எங்க அவ? இப்ப வர டைம் தான். வருவாளா ஓடிட்டாளா? உண்மையை சொல்லு. இதோ வந்துட்டா ஃபாதர். நீ சொன்ன ஒரு தைரியத்தினால தான் இந்த சிலுவையை தூக்கி நான் தோல்ல வச்சுக்கிட்டேன். சரியா நடக்கும்ல? தைரியமா இருங்க ஃபாதர். மம்முட்டி மட்டும் இல்ல, மோகன்லாலும் வருவாரு. ஐயோ
சத்தியமாவா? சத்தியமா. கடைசியில என்ன இந்த காலேஜ்ல இருந்து ஓட வச்சிராத. நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சர்ச்சு கூட எனக்கு தெரியாது. எல்லாம் பூட்டி இருக்கு. அதுக்குள்ள என்ன பிடிச்சிருவாங்க. உங்களை அப்படி விட்டுற மாட்டோம் ஃபாதர். நீங்க தைரியமா அனௌன்ஸ் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார்ஸ் கிளம்பிட்டாங்களாமா? உண்மையாவா? இப்ப தெரியுதா என் பிள்ளைங்களோட திறமை? எனக்கு மம்முட்டி கூட நின்று ஒரு போட்டோ எடுக்கணும். நானும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நடிக்கிறதுக்கு. வாடா முதல்ல போய் அனௌன்ஸ்மெண்ட் பாப்போம். ஹலோ நந்தினி. இன்னைக்கு கேஸோட தீர்ப்பு கேட்க போகலையா? இல்ல. ரொம்ப தைரியம் தான் உங்களுக்கு. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்காக நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். நம்மளோட காலேஜ் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷனை மேலும் அழகுபடுத்துறதுக்கு மம்முட்டி மட்டும் இல்ல, மோகன்லாலும் வராரு. அட கடவுளே, நான் பாக்குறது நிஜமா? ஐயோ! அன்புள்ள ரசிகர்களே, உற்சாகமா வரவேற்றதுக்கு ரொம்ப நன்றி. லால் சார் பாட்டு பாடுங்க. ஆமா, லால் சார் பாட்டு பாடுங்க. சாரி, நான் இன்னைக்கு இங்க பாட்டு பாடுறதுக்காக வரல. அதை நீங்களே பாடிக்கோங்க. ஏய், புடிங்கடா அவனை. டேய், மாஸ்க் போட்டு வந்திருக்கானுங்கடா, புடிங்கடா அவனுங்கள. ஏண்டா திருட்டு பசங்களா? அவங்களோட சேர்ந்துட்டு நீங்களும் எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? இவங்களை அடிச்சு கூட அப்படின்னு அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என்னடா உண்மை? முதல்ல எங்களை விடுங்க, நாங்க அப்புறமா சொல்றோம். அது என்னன்னா, நாங்க உண்மையிலே மிமிக்ரி ஆளுங்கய்யா. நாங்க மிமிக்ரி ஆளுங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இதோ வந்து விட்டார். டேய், சும்மா கத்தாதீங்கடா. உட்காருங்கடா, உட்காருங்கடா. இனி யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. மன்னிக்கணும், முதல் மந்திரிக்கு பதிலா மாண்புமிகு உள்துறை மந்திரி இங்க வந்திருக்காரு. நம்பலாமா ஃபாதர்? இல்ல இதுவும் மாஸ்க் தானா? மாஸ்க் இல்லடா முட்டாள், ஒரிஜினல் மந்திரி தான் வராரு. அப்படிதானே? ஆமா, அவரே தான். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு நடேசன் அவர்களை வரவேற்கிறேன். அவரோடு சேர்ந்து வந்திருக்கும் திரு எம்எல்ஏ தங்கப்பன் அவர்களையும் வரவேற்கிறேன். மேலும் PA தாஸ் அவர்களையும் வரவேற்கிறேன். அன்பான தொண்டர்களே, ஆழமான கடல்ல நீந்துற சுறாக்களை போல நீந்துபவர்களே, இந்த எஜுகேஷன்ல துள்ளி குதிக்கிற ஸ்டூடெண்ட்டுகளே, ஸ்டூடெண்ட்ஸிகளே சிரிக்கிறாங்க. மாண்புமிகு உள்துறை மினிஸ்டர் நடேசன் சார் அவர்களுடைய சாதனையை சொல்றதுதான் என்னுடைய வேலையே, அதுதான் என்னுடைய பெருமையே. அன்பானவர்களே, நானும் என்னுடைய கட்சி SCPP-யும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏனென்றால் சுனாமியில வந்த அலைய போல இந்த அரசியல் வாழ்க்கையில அமைச்சர் நடேசன் பேரை கெடுக்கிறதுக்கு வந்த ஒரு பெரிய கேஸ நாங்க ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷம் தான் எங்களுக்கு. கடல் மாதாவோட ஆசீர்வாதத்துல கோர்ட் நம்ம நடேசன் சார ஒரு நிரபராதின்னு தீர்ப்பளிச்சிருச்சு. கடந்த 20 வருஷமா தோல்வினா என்னன்னே தெரியாம அரசியல் வாழ்க்கையில ஜெயிச்சு 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 இந்த நிலைமைக்கு வந்தவர் தான் நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நடேசன் சார். இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி 100கணக்கில் கேஸ் வந்தாலும் சரி, அதெல்லாம் எங்க சார் ஜெயிப்பாருன்னு நான் சொல்றேன். உள்துறை அமைச்சர் வாழ்க வாழ்க, நடேசன் சார் வாழ்க வாழ்க. மரியாதைக்குரிய பிரின்சிபல் ஃபாதர் அவர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, அன்புள்ள மாணவ மாணவியர்களே, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் டெல்லி போக வேண்டியது இருந்ததுனால இந்த நிகழ்ச்சியில நமது முதலமைச்சர் அவர்கள் என்ன பங்கு பெற சொன்னார். MLA தங்கப்பன் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சத்தியத்தை கடைபிடிச்ச மகாத்மா காந்தியோடைய கொள்கையை பின்பற்றி வந்த அரசியல்வாதி தான் நானும். அப்படிப்பட்ட என்ன நீங்களும் தெய்வமும் கைவிடல. அதான் என்னோட சந்தோஷம். இந்த நாட்டுக்காக என்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன அதிகாரத்தை பயன்படுத்தி என் மேல வச்சிருக்கிற மரியாதைய கெடுக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க.
ஆனா எந்த தப்புமே செய்யாத ஒருத்தரை தண்டிக்கணும்னு நினைச்சா அதுவும் அதை நம்ம நாட்டுல ஏத்துக்க முடியுமா? அதுவும் என்னோட வார்டுல என் பேரை கெடுத்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறா ஒரு பொம்பளை. அதுவும் என்னோட ஸ்டாஃப்ங்கிற பேரை துஷ்பிரயோகம் பண்ணி அந்த பொம்பளை நடத்தின நாடகத்தெல்லாம் நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அழகா இருக்கிற அந்த பொம்பளை நம்ம நாட்டோட பாரத தாய்க்கே களங்கம் உண்டாக்குற மாதிரி நடந்துகிட்டதுனால தன்னோட உடலை கவர்ச்சியா காட்டி என்ன மயக்கி தன்னோட கைக்குள்ள போட்டுக்க முயற்சி பண்ணான். இதே மாதிரி நடவடிக்கையை அந்த பொம்பளை என்ன மாதிரி பல விஐபிங்க கிட்ட பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் அதுக்கு நான் மயங்காத காரணத்தினால ஒரு பொய்யான தகவலை பரப்புற முறையில இல்லாத கட்டுக்கதையெல்லாம் சொல்லி என் மேல ஒரு பொய்யான வழக்க தொடர்ந்திருக்காங்க. ஆனா சத்தியம் ஜெயிச்சிருச்சு. கோர்ட் என்ன நிரபராதின்னு அறிவிச்சிருச்சு. இவ்வளவு நடந்திருந்தாலும் எனக்கு அவங்க மேல எந்த கோபமும் இல்லை. செஞ்ச தப்ப அவங்க மனசார உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா அவங்கள மன்னிச்சிட்டு எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு நான் தயார். ஆனா இனியாவது அவங்களோட அழக நேர்மையா இருக்கிற அதிகாரிங்க கிட்ட மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். நான் ஒரு நேர்மையான பொண்ணுனும் ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு நம்ம ஊர் மத்த பொண்ணுங்களை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன்ல வரலன்னு. அம்மா அழாதீங்க. இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். நீ உன்னோட பரிசை வாங்கிக்கிட்டு வா. வேணாம், அந்த ஆள் கையால கொடுக்கறது எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாத. காலேஜ்ல உனக்கு கொடுக்குற அங்கீகாரம் அது. நீ அதுக்காக எவ்வளவு ஆசைப்பட்ட. வேண்டான்னு சொல்லாத. அடுத்தபடியாக வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. ஐயோ ஐயோ அல்லாத. என் மகன் ரொம்பவே ஸ்மார்ட்டா ராஜகுமாரன மாதிரி தலை நிமிர்ந்து போய் பரிசு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துரு. அம்மா காத்துட்டு இருப்பேன். இந்த காலேஜின் பெருமைக்குரிய நேஷனல் கிரிக்கெட்டில் வெற்றி பெற்ற PR ரமேஷ் பிரசாத்திற்கு இந்தியன் கிரிக்கெட்டின் பெருமைக்குரிய திரு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கையொப்பமிட்ட பேட்டை பரிசளிக்கும்படி மந்திரி அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இப்போ ஒரு 2 வார்த்தை பேசணும்னு ரமேஷை நான் கேட்டுக்கிறேன். எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ரமேஷ் ப்ளீஸ் கம். வா வந்து பேசு. நான் தானே சொல்றேன். வா. என்ன சொல்றது எனக்கு தெரியல. எந்த ஒரு பையனுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மந்திரி சொன்ன எல்லாமே பொய். என்னோட அம்மா அப்பாவி. இந்த மினிஸ்டரும் எம்எல்ஏவும் எங்க வீட்டுக்கு வந்து கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு, இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு பயம்படுத்தினாங்க. அம்மா அதுக்கு ஒத்துக்கலன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு தப்பு பண்ணலன்னா அப்புறம் எதுக்காக வந்து கெஞ்சுறாங்க? நம்ம நாட்டுல அப்பாவிங்களுக்கு எதிராக தான் சட்டமே இருக்கு. பணத்தை பயன்படுத்தி பதவியை பயன்படுத்தி தான் இந்த கேஸ் அவர் சாதகமா ஜெயிச்சாரு. என்னடா பேசிட்டு இருக்கிற பொறுக்கி? ஒரு வேசியோட பையங்கிறத மறந்துடாத. எங்க அம்மாவை பார்த்து அப்படி சொன்ன. டேய் விடுங்கடா. சும்மா விட மாட்டேன்டா. சார் எங்க அம்மாவே சொல்றேன். சாரியா அடிக்கிறாரு. புடிச்சிட்டு போங்க. தூக்கிட்டு போங்க. ரமேஷ் வேண்டாம், நிறுத்து. அவன் காரியத்தை அப்புறம் பாருங்கயா. முதல்ல மந்திரியை காப்பாத்துற வழியை பாருங்கயா. டேய் எப்படியாச்சும் நடேசன் சாரை காப்பாத்துறா. சார் வாங்க வாங்க போயிடுவோம். டேய் வாடா. சும்மா விடக்கூடாது. வா வா.
நான் தான் சொன்னல இன்னைக்கு அவன் கதை அவ்வளவுதான்டா. பாரு போலீஸ் வந்துருச்சு. யாரா இங்க ரமேஷ் பிரசாத்? உள்ள இருக்கா சார்? தள்ளுங்கடா தள்ளுங்கடா. ஒரு மணி இல்லங்கடா. ஏய் ஓ தள்ளு. போங்கடா போங்க. எங்க? ஐயோ சார் எனக்கு தெரியாது சார். இவனுக்கு தெரியும் சார். இவனை இழுத்துட்டு போங்க. ரமேஷ் எங்கடா? எனக்கு தெரியாது சார். ஐயா சொல்றேன். தேவையில்லாம ஸ்டூடண்ட்ஸ் மேல கை வச்சீங்கன்னா என்ன காலே வைப்பேன். உன்னை பிடிச்சு உள்ள போடுங்க. தள்ளி போடா. நிறுத்துங்க, எல்லாம் நிறுத்துங்க. சார் என்ன சார் பண்றீங்க? இவங்க எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் சார். மந்திரி அடிக்கிறதுக்கு தான் காலேஜ்ல சொல்லி தரியா? நீங்க எல்லாம் என்ன சார் போலீஸ்காரங்க? கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்து பேச மாட்டீங்களா? மரியாதை எனக்கு சொல்லி தராத. உள்துறை அமைச்சர் கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக ரமேஷ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எங்கயா அவன்? அவன் எங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அவன் அப்பயே போயிட்டான். நீ யாரியா? பியூன். பியூனே இவ்வளவு பேசுறியா? உனக்கு எவ்வளவு தெரியும்? எங்கடா ரமேஷ்? சொல்லுங்கடா. எங்க ரமேஷ்? சொல்லுங்கடா. சொல்லு. கத்தாதீங்கடா. சொல்லுங்கடா. எங்க ரமேஷ்? என்னடா ரமேஷ் ஹீரோ மாதிரி அங்க பெருசா மினிஸ்டர் அடிச்சிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ப்ளீஸ் இப்ப பழி வாங்குறதுக்கான டைம் இல்ல. நீ போ. போலீஸ் எல்லாம் விடுங்கடா. இவனெல்லாம் 4 அடி அடிச்சாதான் திருந்துவான். உண்மையை சொல்லுங்கடா. எங்கடா ரமேஷ்? எங்க? சீக்கிரம் வா. போறமா போடா. போடா அப்படி. ஐயோ ஐயோ ரமேஷ். ரமேஷ் எந்திரி. எந்திரி எந்திரி. தள்ளி போடா. எங்கடா ஓட பாக்குற? ஓட. தூக்குடா அவனை. ரமேஷ் பின்னாடி. ஏய் சொல்டா. எங்கடா ரமேஷ்? ஏய் ரமேஷ் வா. சீக்கிரம் வா. சீக்கிரம் வாங்க. இது அவன் பேட்டு தானே? இதை வச்சு தானே அவன் மந்திரி அடிச்சான். இது உங்க ரூம்ல தான் கிடைச்சது. உண்மையை சொல்றதுதான் நல்லது. இல்ல ஃபாதர்னு பார்க்க மாட்டேன், மதர்னு பார்க்க மாட்டேன். லப்து எடுத்து லாடம் கட்டி விட்டுருவேன். சார் அவனை கூட்டிட்டு அவங்க ஓடிட்டாங்க. லேடிஸ் ஹாஸ்டலுக்கா இருக்கலாம். ஸ்டீஃபனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தடுத்தாங்க. அவனை அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. கமான் வாங்க தள்ளுடா. மரியாதையா வழி விடுங்க. பொண்ணுங்க மட்டும் தங்கி இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல் இது. லேடி போலீஸ் இல்லாம செக் பண்ண அலோ பண்ண முடியாது. நாங்க பொண்ணுங்களை பிடிக்கிறதுக்காக வரல. மந்திரி அடிச்சவன அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். தள்ளி போங்க. மேரி பேஸ், நான் தான் இந்த ஹாஸ்டலுக்கு இன்சார்ஜ். இங்க என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாம இருக்க கூடாது. லேடி போலீஸ் இல்லாம நீங்க இதுக்குள்ள வரக்கூடாது. எங்க டியூட்டியை பண்ண விடுங்க. அவன் உள்ளதான் இருக்கான். அவன் இல்லாம இங்க இருந்து போக மாட்டான். இதுக்குள்ள ஆம்பளைங்களுக்கு அலோட் கிடையாது. அப்புறம் எப்படி ஒளிச்சு வைக்க முடியும்? அத மீறி இங்க யாராவது ஒளிச்சு வச்சிருந்தா அவங்க கையை வெட்டிடுவேன். அதுக்கு நீங்க தேவையில்லை. சந்தேகம் இருந்தா போய் சர்ச் பண்ணிக்கங்க. ஆனா அதுக்கு லேடி போலீஸ் வரணும். லேக்கா, ரூம்ல இருக்க பொண்ணுங்களை வெளியே வர சொல்லு. எஸ் மேடம். சார் ஜூலி கதவு தர. நான் தான். என்னாச்சு? முடிஞ்சிச்சா? அளவுக்கு முடிஞ்சு. நீயே பாரு. பிரச்சனை எதுவும் இல்ல. போலீஸ்காரங்க தான் ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா லேடி போலீஸ் இல்லாம அவங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா இப்போ அதுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. இப்போ வேற என்னதான் பண்றது? அப்புறம் லைலா கிட்டயும் ராஜி கிட்டயும் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்க அவங்களுக்கு பின்னாடி நில்லுங்க, அது போதும். ஐயோ எனக்கு டென்ஷனா இருக்கு. இப்பவே டென்ஷனா இருக்கா? தைரியமா கூட்டிட்டு வா, நான் முன்னாடி போறேன். சிட்டி போலீஸ் கமிஷனர் கர்த்தா சார் வர போறாரு. உங்க கோரிக்கை நியாயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. ஐயோ அம்மா, சிட்டி கமிஷனர் மேடம், எனக்கு லீவ் வேணும். நிறுத்துடா. எந்த கர்த்தர் வராரு நானும் பாக்குறேன். சார் என்ன ஜார்ஜ், பிரச்சனை முடிச்சிட்டீங்களா? இல்ல சார். நீங்க சந்தேகப்படுற பொண்ணுங்களோட பேர் என்ன? லேகா, ஜூலி. அவங்க தான் காலேஜ் லீடரா சார். இவங்க தான் சார் லேகா.
சார் நீங்க தான் நோ கமிஷனரா? ஐ அம் எஸ்ஐ விக்னேஸ்வர். ஓ. சில பேர் கஷ்டத்தை தீக்கிறதுக்காக உக்கி போட்டு கும்பிடுவாங்களே சாமி விக்னேஸ்வர். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஓ அப்ப நீங்க கணபதியா? சைலன்ஸ். இந்த எஸ்ஐ விக்னேஸ்வர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த கத்தா சார் வருவாரு. கத்தா சார் மட்டும் வந்தாருன்னா இங்க நடக்கிறதே வேற. இங்க சும்மா அனல் பறக்கும். அதுதான் எங்களோட கத்தா சார். ரெடி சார். என் பேர் என்னன்னு சொன்ன? இடியன் கட்டா. ஒரு கோர்ஸா இருக்கட்டுமே சொல்லிட்டேன் சார். தேவையில்லாததெல்லாம் சொன்னேன்னா மக்கள் என்ன நேர்ல பார்க்கும்போது என் மேல இருக்கிற இம்ப்ரெஷன் எல்லாம் போயிடும். இல்லைனாலும் அது போகலாம். அதனால தான் கோட்டை வச்சு கவர் பண்ணிருக்கேன். இங்க சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் ஓகே தான் சார். உங்களை பத்தி நான் எல்லார்கிட்டயும் தெளிவா சொல்லியிருக்கேன். People lacking intelligence so their muscle power. எல்லாரும் கேட்டீங்களா? சார் அதுக்கு என்ன மீனிங் அப்புறமா சொல்லுங்க. ஓகே கம் ஆன். கமிங் சார். முன்னாடி நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை வளர்த்தேன். அது என் கூட இருக்கும்போது அது குலைச்சிக்கிட்டே என் மேல ஏறிச்சு. நான் ஒரு பிஸ்டல் எடுத்து டிஷும் 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 என்ன பகச்சுக்கிட்டா யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. என்ன புரிஞ்சுக்கங்க. சார் எங்கேயாச்சும் வேற கதை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ப்ரொசீஜர் கார்டு டிமாண்ட்ஸ் உமன் போலீஸ் பார்ட்டிசிபேஷன். துர்கா சார் 98 கிலோ வெயிட் இருக்கிற 8.5 ஹார்ஸ் பவர் இருக்கிற நம்மளோட கான்ஸ்டபிள் துர்கா சார். உங்க ஹாஸ்டல்ல சர்ச் பண்ண இவங்க போதுமா? தள்ளிப்போங்க ப்ளீஸ் தள்ளிப்போங்க. குட் மார்னிங் கமிஷனர். நான் ஃபாதர் தரத்தரா. என்ன தரணும்? ஒன்னும் தர வேண்டாம். பேரு தரத்தரா. அது எங்க ஃபேமிலி நேம். அப்புறம் இவங்க எங்களோட ஹாஸ்டல் வார்டன் மேரி பயஸ். ரொம்ப வித்தியாசமான பேர் இல்ல சார்? மேரி பைட்ஸ். பைல்ஸ் இல்ல பயஸ். பேரை கரெக்டா சொல்லுங்க. அது சரி மிஸ்ஸஸ் மேரி பைல்ஸ், பைல்ஸ். பைல்ஸ். நாங்க இந்த ஹாஸ்டல்ல உடனே செக் பண்ணி ஆகணும். யார் இங்க லேக்கா ஜூலி? நான் தான் சார். ஜூலி எங்க? நான் தான் சார் ஜூலி. லேக்காவும் ஜூலியும் என் கூட வாங்க. நான் உங்க ரூமை பார்க்கணும். ஓகே சார். விக்னேஸ்வர் எல்லா ரூமையும் தரவா செக் பண்ணணும். ஓகேவா? வாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் இங்க இருந்தா போதும். பொண்ணுங்களை உள்ளேயும் வெளியும் அனுப்பாதீங்க. வார்டன் யூ கம் வித் மீ. ரெண்டு பேர் முகத்திலயும் திருட்டுத்தனம் தெரியுது. ஐயோ அப்படிலாம் இல்ல சார். இப்படி ஒரு அனுபவம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் சொன்னா நாங்க பயந்துட்டோம் சார். ஓஹோ என்ன பார்த்தால நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். அன்பாவும் நடந்துக்க தெரியுற போலீஸ் ஆஃபீஸரும் நான் தான். ஹார்ட் ஃபுல் ஆஃப் லவ். உங்களோட யாரோட லவர் ரமேஷ்? பயப்படாதீங்க. லவ்ங்கிறது மனசுல ஏற்படுற ஒரு பிளசன்ட் ஃபீலிங் தானே. அதுல எந்த தப்பும் இல்ல. ஐ லைக் இட். ரமேஷ் அண்ணா எங்க லவ்வர் இல்ல சார். ஹீஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான் சார். யுவர் பாய் ஃப்ரெண்ட்? என்னையும் நீங்க அப்படி ஒரு ஃப்ரெண்டாவே பார்க்கலாம். நானும் இப்போ உங்களை மாதிரி ஒரு யங்கான ஸ்டூடெண்ட் தான். ஸ்டில் ஐ எம் a bachelor boy, you know. இந்த ரமேஷுக்கு யார் யார் இருக்காங்க? அம்மா மட்டும் தான் இருக்காங்க. நந்தினி பிரசாத் இல்ல? அதேதான் சார். அவங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அதர் ரிலேட்டிவ்ஸ்? தெரியாது சார். ஓ சார் இந்த பக்கம். ஓ தேங்க் யூ. இந்த ஹாஸ்டலோட சரித்திரத்திலே இதான் முதல் தடவை போலீஸ் உள்ள வருது. போலீஸ் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள வர்றது உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிஸ் பைட்ஸ். பைஸ். எல்லா இடத்தையும் ஒண்ணு விடாம செக் பண்ணுங்க சார். ஒரு ஆள் இல்ல. இந்த இடத்தை பார்க்கும்போது 5-6 பேரை ஒழிச்சு வைக்கலாம் போல இருக்கு. இல்ல சார் மேரி மேடம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். அதையும் மீறி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. சார் இதுதான் எங்க ரூம். என்ன சார்? ஆம்பளை வாசனை அடிக்குது. இங்க நிச்சயமா ஒரு ஆம்பளை வாசனை அடிக்குது. அது நீங்களும் ஆம்பளைங்கிறது இல்ல இல்லையா? அதாவது நான் வேற ஒரு ஆம்பளையோட வாசனை அடிக்குதுன்னு சொன்னேன். சாருக்கு சும்மா தோணுதுனால தான் நான் கேக்குறேன். இல்ல சார் உங்களை தவிர வேற ஒரு பையன் இங்க வந்ததே இல்ல. எங்க கசின்ஸ் வந்தாலும் கெஸ்ட் ரூமை தாண்டி எங்க ரூமுக்குலாம் மேரி மேடம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரூம் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. எல்லா ரூமும் இதே மாதிரி தான் இருக்குமா? இல்ல சார் இவங்க தாத்தாவுக்கு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற மரியாதைனால இத கொடுத்திருக்காங்க. யாரோட தாத்தா? லேக்கா லீடர் கேஆரோட பேத்தி சார். அது மட்டும் இல்லாம இவங்களோட அப்பாவும் டொனேஷன்ல கொடுத்திருக்காங்க ஓ சார். நீங்க ரெண்டு பேரும் இங்க பெரிய விஐபிஸா? அப்படிலாம் இல்ல சார். இன்னைக்கு கோல்டன் ஜூப்ளி டேங்கிறதுனால மேக்கப்காக எடுத்து வச்சது சார். ரேசர். கொஞ்சம் வீசா வளர்ற மாதிரி பொண்ணுங்கலாம் ஹாஸ்டல்ல இருக்காங்க சார். அவங்களுக்கு தான் டான்ஸ்க்கு மேக்கப் பொண்ணு. அதுக்கு தான். ஜூலி நீங்க நல்ல மேக்கப் போடுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். மேக்கப் போடுறதுக்கு இங்க யாரும் இல்லாததுனால. அது மட்டும் இல்லாம இவ ஆர்ட் கிளப் செக்ரட்டரி. அதான். நார்காட்டிக் செல்லுல 3 வருஷம் வேலை பார்த்த என்கிட்ட போய் சொல்லாதீங்க. திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்ல 5 கோடியோட பிரவுன் சுகர் எடுத்துட்டு வந்த முகமது அன்சாரிய வெறும் ஸ்மெல்ல மட்டுமே வச்சு அவனை கண்டுபிடிச்சு கஸ்டடியில எடுத்தேன். நான் இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நாய்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. I have my own style of investigation, you know. I am too intelligent. இப்ப சொல்லுங்க ரமேஷ் நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? நாங்க தான் சொன்னோம்ல சார். சொல்லலையே. ரமேஷ் நாங்க ஏன் சார் ஒளிச்சு வைக்கணும்? எஸ்
இதை யார் எழுதினது? இதோ இவ வேலைதான். மனசுல ஏதாவது தோணுச்சுன்னா அதை அப்படியே கிறுக்கி வச்சிருவா. சொன்னாலும் கேட்கறது இல்ல, அப்படியே பழகிட்டா. எஸ் கெஸ். நீங்க எதுக்காக ரமேஷை ஒளிச்சு வைக்கணும்? ஸ்டெஃபி கிராஃப் சானியா மெஸ்ஸா உங்களோட ஃபேவரட் சார்? ஆமா சார். கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா சார். ரமேஷ் கூட ரொம்ப நல்ல கிரிக்கெட் பிளேயர்ல? ஆமா சார். உங்களுக்கு அவன் ரொம்ப வேண்டியப்பட்டவன் இல்ல? இல்ல சார். ஷட் அப். ஒரு தேடப்படுற கிரிமினலை ஒழிச்சு வச்சா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஷூட் ஷூட். என்ன சார்? கோப்பரா. பாத்தியா பாத்தியா வலியில எப்படி துடிக்கிறாருங்கிறத பாத்தியா? அந்த அளவுக்கு வெளுத்துட்டான் அவன். என்ன ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன சொன்ன? இல்ல அவன் அடிச்சத பார்த்தா ஒரு 5-6 தழும்பாவது இருக்கும்னு நினைச்சேன். மத்த இடத்துல எல்லாம் எனக்கு அடி விழலன்னு உனக்கு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் இல்ல சார், 1-2 தான் இருக்குங்கிறத பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் சொல்ல வந்தது பலமா ஒரு அடி பட்டுருச்சேன்னு தான். அப்படியா? நான் ரொம்பலாம் பேச மாட்டேன். வாங்கி கட்டிக்கிறதுக்கு முன்னாடி நீயே போயிடு. அடி வாங்கியிருக்காருல்ல, அதனால மினிஸ்டர் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் தப்பா பேசுறானே. சார் உங்களை பாக்குறதுக்கு அந்த யூத் விங் விஜயன் வந்திருக்காப்ல சார். எதுக்கு? என் காயத்தை பாக்குறதுக்கா? உங்களை பார்க்கத்தான். ஒருத்தரையும் உள்ள அனுப்பாத. ஓ, ஐஜி அங்க போயிட்டாரா? இல்ல, டிவி நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடிபட்டு நீங்க அப்படியே பறந்து அந்த பைத்தியக்காரனை முதல்ல ரூம் விட்டு அனுப்புடா. என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே 24 மணி நேரமும் என் கூடயே சுத்திட்டு இருக்கான். பாரதேசி, சும்மா நிக்காம அந்த டிவி ஆஃப் பண்ணு. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு நியூஸ் கிடைச்சிட்டா போதும், அவ்வளவுதான். யாரு? ஹலோ, ஆமாண்டா, நான் தான் பேசுறேன். ஹே, நீ என்னடா சொல்ற? மந்திரியா இருந்தா இந்த மாதிரி தப்பான நியூஸ் எல்லாம் வரதான் செய்யும். உடம்பு சரியில்லை, அதனால என்ன? உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதாடா? காந்தி வழியை பின்பற்ற இந்த நடேசன் அந்த மாதிரி பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? என்னடா? ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. டிவி பாத்தியா? சும்மாடா, அதெல்லாம் கேமரா ட்ரிக்கு. சரி. ஐயோ, இந்த டிவி காரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களாடா? லண்டன்ல இருந்து தினேஷ் கூப்பிட்டான். எனக்கு தெரியும், லண்டன்ல இருக்க டூப்ளிகேட் தினேஷன் தானே. தப்பா சொல்லிட்டேனா? தப்புதான். ஒரு வார்த்தையாவது ஒழுங்கா பேச தெரியுதாடா? இதுல வேற மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை. டூப்ளிகேட் இல்லடா, டெபுடேஷன். நான் சொல்ல வந்தது அதுதான், ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயி போச்சு. என்னாச்சியா? காலேஜ் ஹாஸ்டல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் சார், அவன் கிடைக்கல. சிட்டி ஃபுல்லா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. ஊர் முழுக்க மினிஸ்டரோட ஆளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கோவளத்துல 3 பஸ்ஸுங்களோட கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. கோவளத்துல ஸ்டேஷனையும் எரிச்சிருக்காங்க. டிவியில் என்னடானா மீடியாக்காரங்க அவர் அடி வாங்கினதை ரிப்பீட்டா காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. கராத்தா தெரிஞ்சதுனாலதான் அவன் எகிரி வந்து அடிச்சிருக்கான். அந்த மினிஸ்டர் கொஞ்சம் கராத்தா கத்துருந்தாருன்னா அவன்ட்டு அடி வாங்காம இருந்திருக்கலாம். ஷட் அப். தப்பா சொல்லிட்டான். இப்போ மினிஸ்டருக்கு எப்படி இருக்கு சார்? ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா அவர் யாரையும் பார்க்க அலோ பண்றது இல்ல. டாக்டரை கூட உள்ள விட மாட்டேங்கிறாரு. யாரா இருந்தாலும் அதானே பண்ணுவாங்க. ஏன்னா மானம் போச்சு இல்ல. அந்த எம்எல்ஏ தங்கப்பன் தான் கூடவே இருந்து ஒத்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒன்னதான் பாக்கணும்னு சொன்னாரு. போய் ஏதாவது சமாதானப்படுத்தி விடுங்கயா. சார். கமிஷனர் சார், எங்க மினிஸ்டர் அடிச்சால நீங்க பிடிக்கலன்னா நாங்க பிடிப்போம். அம்மா பையன் 2 பேரும் மினிஸ்டர் மானத்தை வாங்கவே இருக்காங்க. அம்மா புள்ள 2 பேரையும் கொன்றுவோம். எதுக்கு சார் இந்த தொப்பியை போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? இந்த தொப்பியை வச்சு நடக்கிறது தலைவர்களுக்கு எஸ்கார்ட் கொடுக்கறதுக்கும் அப்பாவி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் தான். போடா. என்னை இங்க வர வச்சு பார்ட்டியில எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது. கடைசியில சுரண்டது ஒண்ணுதான் மிச்சம். இதெல்லாம் சுரண்டுனா எப்படியாவது தங்கத்தை எடுத்துடலாம். தாஸ் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. ஒன்னும் இல்ல, சும்மா சுரண்டிக்கிட்டு இருக்கேன். கஜானாவை சுரண்டிக்கிட்டு இருக்கீங்களே, அது போறாதா? இல்ல, லாட்டு சீட்டை சுரண்டிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறாரு. 2 நம்பர் சேர்ந்தாப்புல வந்திருந்தா தங்கம் கிடைச்சிருக்கும். மினிஸ்டர் அடி வாங்கி படுத்திருக்காரு, உனக்கு தங்கம் வேணுமா? மினிஸ்டருக்கு 2 பல்ல காணோம்னு கேள்விப்பட்ட உண்மையா? அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு. நீ எதுக்காக கவலைப்படுற? அடிங்க நல்லா சலிட் அடிங்க. இதுல எல்லாம் ஒண்ணும் இவங்களுக்கு குறைச்சல் இல்ல. எனக்கு உங்க சலிட் மண்ணாங்கட்டிலாம் ஒண்ணும் தேவையில்ல. அந்த ராஸ்கலை பிடிச்சிங்களா? அவனுக்காக வளைய விரிச்சு காத்திருக்கோம் சார். வளைய விரிச்சு காத்திருக்கிறதுல எந்த பயனும் இல்ல. அவை இங்க பாரியா, விசிறி வளைய நல்லா இப்படி எடுத்து நல்லா குறி பார்த்து அப்படி வீசணும். அப்படிதான் வீசி இருக்கோம். உனக்கு நல்லா புரிஞ்சதா? உன்னை தாண்டா கிண்டல் பண்றாங்க. நான் கமிஷனர் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணு குறுக்க பேசாத. மினிஸ்டர் ரொம்ப தமாஷா பேசுறாரு. ஷட் அப்.
இவ்வளவு பெரிய பதவியில இருந்துகிட்டு தம்மா தூண்டு இருக்கிற ஒரு சின்ன பையனை பிடிக்கலன்னு சொல்றீங்களா? வெக்கமா இல்ல? அதை இவங்க கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? வலை வீசி பிடிக்கும் போது விரால் மீன்லாம் மாட்டவே மாட்டாது, வலிக்கிட்டு போயிடும். சொன்னது சரிதானே? அனுபவசாலி நீங்க சொல்லும் போது நான் எப்படி மாத்தி பேச முடியும்? என்ன சொன்ன? அது சார் நான் ஜெனரலா மீன் பிடிக்கிறத பத்தி சொல்லல சார். இதுவும் தாண்டா. சரி, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேளுங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவனை பிடிச்சு என்ன அடிச்சு அவன் கைய கால உடைக்கிறீங்க. இந்த மணி நேரம் சொல்லி மிரட்டுறதெல்லாம் பழைய காலம் சார். போலீஸ்காரங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு நேரம் வேஸ்டா பேசினதுக்கு அந்த கேஸை கொஞ்சம் நகர்த்தி இருப்போம். வித் யுவர் பெர்மிஷன் சார். விக்னேஸ்வர், கம் ஆன் சார். ஒழுங்கா போயிடு. இவன் பேரை பாரு, இடியன். என்ன இடியன்? இவன் இடியன்னு பேரு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ணலையே. திமிரு பேச்சு கொண்டு குறவில்லை. அது தெரியாதா? இவங்க அப்பா பேரு இடியன் பாத்திரன், இவங்க தாத்தா பேரு இடியன் சந்திரன். குடும்பம் மொத்தமா போலீஸா? என்னத்த பெரிய போலீஸ், நெல் இடிக்கிறது தானே இவங்க குடும்ப தொழிலே. அதனாலதான் இவன் பேரு இடியன் கர்த்தா. திமிரு பேச்சு கொண்டு குறவில்லை. இவனெல்லாம் சர்வீஸ்ல இருந்து டெர்மினேட் பண்ணணும். தப்பா சொல்லிட்டேனா? கரெக்டா? இது கரெக்டா? கடவுளே, இன்னைக்கு இடியும் மின்னலும் பயங்கரமா இருக்கு. வானிலை சரியில்லைன்னு கடலுக்கு மீன் பிடிக்க போனவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிரட்டுமா? ரமேஷ் எங்க காலேஜோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்ல, எங்க 2 பேருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹி இஸ் நாட் a criminal. இன்னும் சொல்லு. ஐயோ தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? ரமேஷ் எங்கன்னு எங்களுக்கு தெரியாது. போலீஸ் வந்தப்போ அவன் காலேஜ்ல இருந்து தப்பிச்சிட்டான். இப்போ எங்கேயாவது ஹைடா இருப்பான்னு நினைக்கிறேன். இதுல என்னால என்னமா பண்ண முடியும்? இந்த பிரச்சனை மட்டும் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா அவன் எப்படியாவது வெளியில வந்துருவான்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட அவன் மாட்டிக்கிட்டானா அவனை கொன்னே போட்டுடுவாங்க தாத்தா. சரி, நீ இவ்வளவு சொல்ற, நான் பேசி பார்க்கறேன். சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. என்ன சொன்னாரு? அமைச்சர் கிட்ட பேசிட்டு திரும்ப கால் பண்றேன்னு தாத்தா சொல்லிருக்காரு. வேஷத்தை கலைக்காம இருந்திருக்கலாம். விக்கு வச்சு வேஷம் போட்டுட்டு எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது? தலை உடம்புலாம் ரொம்ப அரிக்குது. பொண்ணு கெட்டப்ல இருந்தா ரூமுக்கு வந்தா யாராவது பொய் சொல்லி சமாளிக்கவாது முடியும். ஏய், ரூமை லாக் பண்ணு, சீக்கிரம் போய் லாக் பண்ணு போ. லேகா, ஐயோ வார்டன். என்ன 2 பேர் முகமே சரியில்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நாங்க 2 பேரும் சீரியஸா ஒரு மேட்டர் பத்தி பேசிட்டு இருந்தோம். இல்ல, அந்த போலீஸ் சொன்ன மாதிரி அந்த பையனை இங்க எங்கயாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களா என்ன? நாங்களா? மேடம்க்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைலாம் இல்ல, இப்ப இருக்க பொண்ணுங்களை நம்ப முடியாதுல்ல. அப்போ மேடம் எங்களை சந்தேகப்படுறீங்க. வேணும்னா எங்களோட ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். வேண்டாம் வேண்டாம், செக் பண்ணலாம் இப்ப ஒன்னும் அவசியம் இல்ல. இந்த மேரியோட கண்ணுல தப்பி ஒரு பூனைக்குட்டிய கூட இந்த ஹாஸ்டல்ல ஒளிச்சு வைக்கிற தைரியம் இருக்கிற பொண்ணு இது வரைக்கும் பிறக்கல. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் இட். அதுவும் சரிதான். உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. என்ன மேடம்? அந்த ரமேஷோட வீட்ல மினிஸ்டரோட கட்சி ஆளுங்க கல்லெறிஞ்சு அவனோட அம்மாவை கேவலமா பேசிருக்காங்க. அவங்களுக்கு பிபி ஏறி இப்ப சிட்டி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? டிவி நியூஸ்ல சொன்னாங்க. அவங்களோட நிலைமையை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. பிரசாத் கன்ஸ்ட்ரக்ஷன்னா எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்துச்சு. பென்ஸ் காரு, பங்களா மாதிரி வீடு எல்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு. கடைசியில யாரும் அவங்க பிசினஸ கெடுத்துட்டாங்க. கடைசியில கடன் அதிகமாயி கேஸ்ல ஜப்தி ஆயிடுச்சு. பாவம், சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இருந்தாலும் அந்த டிவி நியூஸ கேட்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிம்மதியா என்னால தூங்க முடியுமான்னு தெரியல. நீங்க படுத்துக்கங்க. கடவுளே, இன்னைக்கு 2 ஸ்மால் அடிச்சதா எனக்கு தூக்கமே வரும். எனக்கு என் அம்மா உடனே பார்க்கணும். நீங்க 2 பேரும் ப்ளீஸ் அப்படியே ஹெல்ப் பண்ணுங்களேன். இங்க பாரு, தாத்தா மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு உடனே எனக்கு கால் பண்றேன்னு சொல்லிருக்காரு. முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போலாமே. கரெக்ட். இப்போ சிட்டிக்குள்ள போறது ரிஸ்க். ஐயோ, போலீஸ் பிடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு எங்க அம்மாவை பார்த்தே ஆகணும். ரமேஷ், டோன்ட் பீ சில்லி. போலீஸ் கிட்ட நீ மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. என்ன தாத்தா? அட, ஒரு பிரயோஜனம் இல்லைம்மா. அவன் வீட்டில் மன உளைச்சலோட சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் கையில் மாட்டினான்னா ஒன்று போலீஸ் கொன்றுவாங்க, இல்லைன்னா கட்சிக்காரங்க அவனை கொன்றுவாங்க. நீங்க சொல்லியும் நடேசன் கேட்கலையா? இல்லை, நான் எவ்வளவு பேசியும் அவன் முடியாதுன்ட்டான். அவனை ஸ்டேஜில் வச்சு ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி உதைக்கிறது தான் டிவியில் சும்மா காட்டிக்கிட்டு இருக்காங்களே. அதை பார்த்துட்டு தான் கட்சிக்காரங்க கோவத்தில் இருக்காங்க. அவனை அறிமுகப்படுத்துனது நான் தான். ஆனால் இப்போ அவன் வேறு கட்சியோட கூட்டணியில் இருக்கானே. 15 வருஷமா சிஎம்மா இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. உங்க தாத்தா இப்போ அதிகாரத்தில் இல்லை. நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாது, சரியா? தாத்தா என்ன சொன்னாரு? பரவாயில்ல,
நம்ம நேர்ல வேணா போய் பேசி பார்க்கலாம். தாத்தா கிட்டயா? இல்ல மினிஸ்டர் கிட்ட. நம்ம தனியா அங்க போலாங்கறியா? என்ன புடிச்சு தின்று வரா என்ன? நம்ம தனியா அங்க போலாம். என்ன இருந்தாலும் இந்த பிரச்சனை முடியாம ரமேஷ் வெளியில போனானா இவன் பொண்ணத்தை கூட கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளால எவ்வளவு நாளைக்கு தான் இவனை ஒளிச்சு வைக்க முடியும் சொல்லு? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த நேரத்துல போய் மினிஸ்டர் பார்க்கணுமா? நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காத. அவர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அதனாலதான் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்றேன். எங்க போய் பாக்குறது? அவர் தான் அவர் வீட்ல இருந்து வெளியவே வர மாட்டேங்கிறாரே. அந்த அளவுக்கு இவன் அவருக்கு கொடுத்து வச்சிருக்கான். இங்க பாரு, நாங்க 2 பேரும் போய் ட்ரை பண்ணி பாக்குறோம். இந்த ஒரே ராத்திரியிலே பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். வெளியில போட்டுட்டு சாவியை நாங்க மேல வைக்கிறோம். நாங்க வர வரைக்கும் உள்ள இருந்து ஒரு சத்தம் கூட வரக்கூடாது. ஜூலி, நீ போய் ரெடியாக. பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. இப்போதைக்கு எதை பத்தியும் யோசிக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க. சொன்னதை கேட்டீங்களம்மா? மனசுல எதை பத்தியும் யோசிக்காம இருங்க. என்ன நடந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்போம். அந்த ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டான். ரஷ்யா, குடிக்க கஞ்சி கொடு. எனக்கு எதுவும் வேண்டாம் காதரனா. எதுவும் சாப்பிடாம இருந்தா எப்படிம்மா? உடம்பு சரியாக வேணாமா? எனக்கு என்னோட பையனை பார்த்தா மட்டும் போதும். போலீஸ்காரங்க காலேஜ்ல இருந்து நிறைய பசங்களை புடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரமேஷையும் அவங்க புடிச்சிருப்பாங்களா காதரனா? அவன் மட்டும் அவங்க கையில கிடைச்சிருந்தான்னா. நீ அழுது இன்னும் உடம்பை கெடுத்துக்கிறாத. நம்ம என்னன்னு விசாரிக்கலாம். அந்த பிரின்சிபல் ஃபாதரை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஹலோ. இது யாரு? லேகாவாமா? இந்நேரத்துல என்னம்மா இங்க? நடேசன் அங்கிளை பாக்குறதுக்காக தான் வந்தேன். ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயோ, அவர் இங்க இல்ல. எங்க போயிருக்காரு? ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். தாத்தா தான் அனுப்பி விட்டாரு. லேகா, நீ கேக்குறதுனால சொல்றேன். கோவளம் ரோட்ல நடேசன் சாருக்கு ஒரு பர்சனல் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் தானே? ஆமா, அதேதான். நான் சொன்னேன் சொல்லவா? இல்ல வா போலாம். இந்நேரத்துல இப்ப அங்க போகணுமா? நம்ம ஒண்ணு அங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காகலாம் போல. அவர்கிட்ட பேசி எப்படியாவது ரமேஷை காப்பாத்த முடியுமான்னு பாக்கணும். நீ உட்காரு. போட்டி இருக்குடி. உள்ள ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோ அவரோட கார் இருக்கு பாரு. ஆள் இல்லாத பங்களாவில் என்னமா ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்க மினிஸ்டர் பாக்குறதுக்காக வந்தோம். மினிஸ்டர் வீட்ல இல்லையா? மினிஸ்டர் கூப்பிட்டு தான் நாங்க இங்க வந்தோம். அப்படியா? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. நான் வாட்ச்மேன் வேலாயுதம். இத முதல்ல பிடிங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்ல இப்பதான் வந்தோம். உள்ள வாங்க. சாருக்கு சிக்கன் சப்பாத்தி வாங்குறதுக்காக போயிருந்தேன். இங்க வந்தா சாப்பாடெல்லாம் வெளியில இருந்துதான். டிரைவர்லாம் வீட்டுக்கு போயாச்சு. அதனாலதான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். குக்கு இல்லையா? குக்கு ஒருத்தன் இருந்தான், ஆறுமுகன்னு பேரு. அவனும் போயிட்டான். ஆமா, உங்க பேர் என்ன? ஸ்டெஃபி கிராஃப். என்னது பேரு? ஸ்டெஃபி கிராஃப். இந்த பொண்ணு பேரு? சானியா மிர்சா. வாயில வராத பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சீதா மல்லிகான்னு ஏதாவது பேர் வச்சுக்கலாம்ல. பேரு நாங்க ஒண்ணு வச்சுக்கல. வேணும்னா இந்த சிக்கனும் சப்பாத்தியும் நாங்களே கொண்டு போய் கொடுத்துட்டோமா? வேண்டாம். என் வேலை எதுக்கு நீங்களாம் செஞ்சுக்கிட்டு? எங்களுக்கு மினிஸ்டர் கிட்ட ரகசியமா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதானே, நல்லா புரியுது. போய் கொடுங்க. சாரு கேட்டா நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லணும். சரி நாங்க பாத்துக்கிறோம். சார் இங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தாலே போதும். இந்த மாதிரி வெள்ள குட்டிங்களா உள்ள போய்கிட்டு இருக்குங்க. வாசகதவு திறந்துதான் இருக்கு. தள்ளுனா திறந்துக்கும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வேலை பார்க்க முடியாதுன்னு தான் சமயக்காரனே ஓடி போயிட்டான். இவங்களுக்கு காவல் காக்கணுங்கிறது தான் ஏன் விதி போல இருக்கு. ஆண்டவா. என்னம்மா ஓடி வரீங்க? என்னாச்சு? என்ன இப்படி ஓடுதுங்க? சார் அப்படி என்ன பண்ணாரு? இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே.
பெட்ரோல் இல்ல போல இருக்கு. ஐயோ இப்ப என்ன பண்றது? தள்ளிட்டு தான் போணும். தள்ளணுமா? எவ்வளவு தூரம்? அடுத்த பெட்ரோல் பங்க் வர வரைக்கும். அட கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சும்மா நீ பாட்டுக்கு பயந்து என்னையும் பயமுறுத்திராத. நம்ம அங்க போகவும் இல்ல, எதுவும் நடக்கவும் இல்ல. ஆனா நம்ம தான். ஏய், வாயை மூடிட்டு வண்டியை தள்ளு. சீக்கிரம் வேகமா தள்ளு. ஆறுமுகம் இவன் எங்க போய் தொலைஞ்சா? ஆல்ரெடி 2 பேர் லீவு, இருக்கிறது ஒரு ஆளு. இவனும் போயிட்டானா என்ன பண்றது? பெட்ரோல் போடுங்க. எத்தனை லிட்டர்? 2. வண்டியாடா? எங்கடா போய் தொலைஞ்சா? இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனேன். உங்க வேலையை சேர்த்து நான் பாக்கணுமா? சாரி ராய்ப்பண்ணா, டீ குடிக்கிறதுக்காக போயிருந்தேன். நீ டீ குடிக்க போனியா இல்ல சண்டை போட போனியா? இப்படி வேர்க்க விறுவிறுக்க வர? டீ சூடா குடிச்சனா அதனால தான். அடுப்படியில வேலை செய்யறவனை கூட்டு பெட்ரோல் அடிக்க விட்டேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். ஏய் ரமேஷ், ரமேஷா எங்க? அதோ ஓடுறான் பாரு. வேகமா போ, அதோ அங்க ஓடுறான் பாரு. எங்க? அவனை காணுமே. சார் பார்த்து சார், அவனுக்கு கராத்தே எல்லாம் தெரியும். உங்களையும் அடிச்சிட போறான். போய் அந்த பக்கம் தேடியா. வேகம் வேகம், சீக்கிரம் 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 எடுங்க. ரமேஷ், இங்கே இறங்கிக்கோ. நீ வந்த வழியிலே திரும்ப ஒரு ரூம்க்கு வந்துரு. என்ன ரமேஷ்? இல்ல நீ எங்க தங்கனா? இந்த ராத்திரியில எங்க போவ? போலீஸ் கையில மாட்டிட்டனா? இப்போதைக்கு உள்ள வா. என்ன பண்ணலாம் நம்ம மெதுவா யோசிக்கலாம். கவனமாரு, யார் கண்ணிலையும் பட்டுடாத. இதோ வரேன்னு சொல்லிட்டு எங்கம்மா போனீங்க? மேடமுக்கு தெரிஞ்சா என் பொழப்பே நாரிடும். சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போங்க, வண்டியை கொண்டு நான் வச்சிடறேன். வா வா வா. நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, நாங்க போகும்போது ரத்த வெள்ளத்துல அவர் செத்து கிடந்தாரு. என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம்தான். அவன் என் அம்மாவை கஷ்டப்படுத்தினக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவனுக்கு அது தேவைதான். நான் குளிச்சுட்டு வரேன். தலை வலிக்குது, உடம்பு ரொம்ப சூடான மாதிரி இருக்கு. நீ எதுக்காக இந்த நேரத்துல இங்க இருந்து வந்த? எங்கே போகாதன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போகணும். அது இந்த ரூம்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாவை பத்தி நினைச்சப்போ போய் பார்க்கணும்னு தோணுச்சு. எப்படியாவது இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவை பார்த்துடணும்னு நினைச்சேன். நீ சொன்ன மாதிரி கதவு மேல இருக்க சாவி எடுத்தேன். ஆனா எப்படி நான் ஹாஸ்பிட்டல் போனேனே எனக்கு ஞாபகமே இல்லை. ஹாஸ்பிட்டல் இருக்கிறது குமார் ரோட் தானே, எதுக்கு நந்தா ரோட்ல ஓடிட்டு இருந்த? அது ஹாஸ்பிட்டல் போனப்போ ஃபுல்லா போலீஸ். அங்க போலீஸ் யார் கண்ணிலையும் படாம அங்கிருந்து எங்க ஓடணும்னு தெரியாம கிடைச்ச வழியில ஓட ஆரம்பிச்சேன். பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஜூலி, ஜூலி.
கதவு தோற. ஏய் நான் சோப்பு போட்டுட்டு இருக்கேன். கீழே போலீஸ் வந்திருக்காங்க. நான் மேடம் கிட்ட சொல்றேன் சார். ஓகே. யாரு? நான் தான் கமிஷனர் கர்த்தா. சார் நாம பரிச்சயம் ஆனதுனால அடிக்கடி பார்க்கணும்னு தோணுச்சு. கர்த்தா சார் ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னு கூப்பிட்டீங்க? என்ன மன்னிச்சிடுங்க, ஃபாதர் பிரின்சிபல் இன்னும் வரல. ஃபாதர் வந்த பிறகு பாத்துக்கலாம். ஃபாதரே இல்ல, இவங்கள பார்க்க தான் நான் வந்தேன். லேடிஸ் வாஷ்ரூம்ல சரக்கு வாசனை வருது. நான் போய் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். பயங்கர தைரியமான காலேஜ் சேர்மன் இப்படி வேர்த்து விறுவிறுக்க நிக்க காரணம் என்ன? என்னாச்சு? ரமேஷை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நாங்க தான் சொல்லிட்டோம்ல சார். ரமேஷை பத்தி தெரிஞ்சுக்க வரல, மினிஸ்டர் நடேசனோட மரணத்தை பத்தி. கடவுளே, நடேசன் இறந்துட்டாரா? இறக்கல, கொன்னுட்டாங்க. யாரு சார் கொன்னது? நான் பார்க்கலையே. கொன்னவங்கள என்கிட்ட வந்து சொல்லலையே. உங்ககிட்ட சொன்னாங்களா? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். தெரியாது? ஆஹா இல்ல. துர்கா சார். ஹமீத். இந்த ஆள தெரியுமா? அது இல்ல, இந்த ஆள தெரியுமான்னு. இல்ல சார். நீங்க சொன்ன 2 பேர்ல இவங்க ஒருத்தங்களா? ஆமாங்க, இவங்க பேர் தாங்க சோஃபியா கிராஃப். அமீத், வேலையத்தை கூட்டிட்டு போ. எஸ் சார். இப்போ சானியா மிஸ்ஸா எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எங்க இருக்கான்னு சொல்லு. உண்மையை சொல்லணும்னா குளிக்கிறாளா இல்ல குளிக்கிற மாதிரி நடிக்கிறாளா? பயன்படுத்தின வண்டி ஸ்கூட்டி பெப். அங்க போனீங்க, செய்ய வேண்டியதை சீக்கிரமா செஞ்சீங்க, அங்கேருந்து பறந்து போயிட்டீங்க. இல்ல சார், நாங்க அங்க போகும்போதே மினிஸ்டர் ரத்த வெள்ளத்துல இறந்துதான் கிடந்தாரு. அப்ப அங்க போயிருந்தீங்க. துர்கா சார். சானியா மிஸ்ஸோட பாத்ரூம் கொஞ்சம் தர. ஏமா கதவை தர. ஓபன் தி டோர். தர்வாசா கோலோ. வேற பாஷையில வேண்டாம், தமிழ்ல சொன்னா போதும். கதவை திறக்க சொல்லி சொன்னேன். தர. லேகா, யார் அது? கமிஷனர் கர்த்தா சார் தான். நீ கதவை தர. ஐயோ நான் குளிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா குளிச்சேன்னா சளி பிடிக்கும், சீக்கிரமா தரமா. சார் சொல்றது கேக்கலையா? கதவை தர. தரேன்னு சொல்றேன்ல. தர. கதவு மூட சொல்லுங்க சார். குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் குளிக்காம இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் கிட்ட இப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன நடவடிக்கை எடுக்கிறதுனே தெரியலையே. என்ன சிரிக்கிற? டிபார்ட்மெண்டோட கௌரவத்தை யோசிச்சு பாரு. ஐயோ சார், நான் அது தெரியாம. என் லைஃப்லயே இதுதான் முதல் தடவை. அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு முதல்ல வெளியில வர சொல்லு. எஸ் சார். லேக்கா நீ வாமா. ஏமா சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். நீங்க எதுக்கு அந்த நேரத்துல மினிஸ்டர் பார்க்க போனீங்க? ரமேஷ் போலீஸ் கிட்ட மாட்டினா பாடி கூட கிடைக்காதுன்னு ஸ்டீஃபன் என்கிட்ட சொன்னப்போ நாங்க ரொம்பவே பயந்துட்டோம். ஸ்டீஃபன் சொல்றது லெவல் குரூப்போட லீடர் தானே? ஆமா சார், அவன் தான் நாங்க ரமேஷை மறைச்சு வச்சிருக்கோம்னு போய் சொல்லி அனுப்பியிருக்கான். ரமேஷை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா சார்? அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ரமேஷ், ரமேஷ் பயப்படாத, அவங்க வெளியே போயிட்டாங்க. ஏய் இங்க பாரு, என் உயிரை கொடுத்தாச்சு உன்னை நான் காப்பாத்துவேன். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், சத்தியம். அப்ப டைம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 8:09 இருக்கும் சார். அப்படி சொன்னா எப்படி? ஒன்னு 8 இல்லனா 9. சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு சொல்லுங்க. நீ தப்பா பதில் சொன்னேன்னா உன்னை கொலைகாரி ஆக்கிடும். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல சார். இன்னைக்கு இந்த ராத்திரியில நடந்த சம்பவம் கொஞ்ச நேரத்துல உனக்கு மறந்து போயிடுச்சுன்னு சொன்னா நான் அதை நம்பிட்டு உன்னை விட்டுட்டணுமா என்ன? சார். லேக்கா நீ வெளியில இரு. சரி சார். நான் கூப்பிடுறேன். ஜூலி நீ உட்காரு. வாமா. குளிக்கும் போது கதவை திறக்க சொன்னா அதுக்காக நீ இப்படியா பண்ணுவ? அதுவும் பேச்சலரான ஏன் முன்னாடி? சாரி சார், சடனா என்ன பண்ணணும்னு தெரியாம நான் பயந்துட்டேன். எதுக்காக பயந்த? அது சொல்லு. சொல்றேன் சார். பயப்பட வேணாம். நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா அது போதும்.
பயப்படாத. இப்படி மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்கறது எங்களோட வழக்கம்தான். 2 பேரும் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமா சார். எதுவும் பொய் இல்லையே? எக்ஸ்கியூஸ் மீ சார், பிரின்சிபல் ஃபாதர் பெரிய ஃபாதரை பார்க்க போய் ரொம்ப நேரம் ஆகுது. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது விசாரிக்கணும்னா நாளைக்கு பாத்துக்கலாம் இல்ல சார்? அத முடிவு பண்ண நீங்க யாரு? இவளை கஸ்டடியில் எடுக்க தானே நான் வந்திருக்கேன். ஃபாதர் பிரின்சிபல் வந்தவொன்னு நீங்க எங்க வேணாலும் கூட்டு போங்க. அதுவும் இந்த ராத்திரியில. இது ஹாஸ்டலோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டோம் சார். ஓகே, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு இவங்களை கூட்டிக்கிட்டு வரணும். ஜெர்மன்ஷிப்புக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல? துர்கா கமான். இந்த ஆங்கிள் ஒண்ணு வந்து எடு. டாப் ஆங்கிள் எடு. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியலையா? இப்ப முடிஞ்சிடும் சார். விடிய காலையவே போஸ்ட்மார்ட்டத்தை கொண்டு வர சொல்லி மினிஸ்டரோட சொந்தக்காரங்க சும்மா போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டுக்கு வெளியில பொதுமக்களும் கட்சி ஆளுங்களும் கூடி இருக்காங்க. சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கையா? அது எப்படி சார்? டே லைட்ல தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் சட்டம். என்னையா பெரிய சட்டம்? செத்தது சாதாரண ஆள் இல்ல, ஹோம் மினிஸ்டர். தப்பா ஏதாவது நடந்தா பதில் சொல்ல வேண்டியது நான் தான். டிஜிபி இன்னும் டெல்லியில இருந்து இங்க வரல. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு சார். அப்ப பாடி எடுக்க சொல்லு சார். அட கடவுளே, என்ன நிலைமை இது? சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் கூட நிம்மதியா இருக்க முடியல. அப்ப காலேஜ் வச்சிருக்கிற ஏன் நிலைமை எப்படி? எனக்கு தலை சுத்துற மாதிரியே இருக்கு. என்ன சொல்ற? டென்ஷனா இருக்குன்னு காலையில 2 ரவுண்டு போட்டியா? ஐயோ, போலீஸ்காரங்களுக்கு சந்தேகப்படுறதுக்கு இது ஒரு காரணமே போதும். வா. வீட்டுக்கு முன்னாடி எக்கச்சக்க போலீஸ். நம்ம ஆளுங்கெல்லாம் நிக்கவே விட மாட்டாங்க. சார், பாடியை ஒரு வாட்டி உள்ள வந்து நாங்க பார்க்கலாமா? நோ, இப்ப யாரையும் பாடியை பார்க்க விட மாட்டோம். பாடி வெளில வந்தாலும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுவோம். சார், போனு. போன் வந்தாலும் கொண்டு வராதன்னு சொன்னல. லண்டன்ல இருந்து நடேசன் சார் தம்பி. அதை முன்னே சொல்ல வேண்டியதானே. தினேசனா, புறப்பட்டீங்கல்ல? ஐயோ, இந்த நிலைமையில பாடியை ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் டவுன் ஹாலில் கொண்டு போய் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற நடைமுறையெல்லாம் நடக்கும். ஆமாம்மா, எல்லாருக்குமே சொல்லியாச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அரசியலில் நிறைய எதிரிங்க இருப்பாங்க. அப்புறம் அந்த காலேஜில் நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல. இப்போ ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியாது. சரி சரி. அங்கே ஏதோ பிரச்சனை நடக்கிறனால தினேஷால வர முடியாதான். விக்னேஸ்வரா, அந்த ஆள் என்னையா நாய் மாதிரி தரைய மோந்து பார்த்துட்டு இருக்காரு? போலீஸ் நாயோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. மேல அதிகாரி இல்லையா சார்? இந்த ஆயில் பட்டிருக்கிற மண் எடுங்க. யோ கமிஷனரு, நீ இங்க குனிஞ்சு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? மண்ணெண்ணையும் பெட்ரோலியம் வச்சு ஓடுற ஒரு ஆட்டோ ரிக்ஷா நேத்து இங்க வந்திருக்கு. மண்ணெண்ணெயில ஓடுதா தேங்காய் எண்ணெயில ஓடுதாங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஆட்டோல வந்தவ யாருன்னு கண்டுபிடிங்க. நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு சார். நடேசன் சாரோட சமயக்காரன் ஆறுமுகம் வீட்டுக்கு போயிருந்தோம். அவன் நேத்து ராத்திரி போனவன் இன்னும் வீட்டுக்கே வரலையா சார்? நடேசன் சாருக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? எதிரின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி சொல்லணும்னா எங்க கட்சியிலே ஒரு ஆள் இருக்கான். அது யாரு? லீடர் கேஆர். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன மேரி ஃபைஸ், ஹாஸ்டலில் இருக்கிற டிசிப்ளின் எல்லாம் போயிடுச்சா? பிரின்சிபல் ஃபாதரும் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன ஃபாதர் இதெல்லாம்? ஐயா, உங்களோட பேத்திங்கிறதுனால நான் கொஞ்சம் சுதந்திரம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன். அவ்வளோதான் பிரச்சனை. 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணுவாங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதுன்னு தாத்தா சொன்னேன்லம்மா. ராத்திரி நேரத்தில் நடேசனை பார்க்க கெஸ்ட் ஹவுஸுக்கு என்ன தைரியத்தில் வந்தீங்க? அவன் இறந்து போயிருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவன் நல்லா தெரியும்ல உங்களுக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இப்படிப்பட்ட இடத்துக்கு பொண்ணுங்களை விசாரிக்க கூப்பிடணுமா? சந்தேகத்துக்கு உரியவங்களை விசாரணை பண்ண வேண்டியது போலீஸோட டியூட்டி தானே. ஒருவேளை இவங்களே குற்றவாளியா இருந்தா, ஒருவேளை முக்கிய சாட்சியா இருந்தா, இருந்தாலும் கொஸ்டின் பண்ணாம இருக்க முடியாதுல்ல சார். லேக்காவோட அம்மா அப்பா எப்போவோ இறந்துட்டாங்க. ஜூலியோட அப்பா அம்மாவும் வெளிநாட்டில் இருக்காங்க. பிரச்சனை வேணாம். நான் இவங்களை கஸ்டடியில் எடுக்கல. ஒரு சில கேள்விகள் கேட்டு விட்டுடுவேன். கமான் வாங்க போங்க. நடேசன் சாரை நீங்க தான் அரசியல் கூட்டு வந்தீங்க. உங்களோட கருத்து என்ன? அவர் என் கையை பிடிச்சிட்டு தான் அரசியலுக்கே வந்தார்.
என்னதான் என்னை விட்டுட்டு போயிருந்தாலும் அரசியலில் இந்த மாதிரி நல்ல குணம் இருக்கிறவங்க ரொம்பவே கம்மி. எனக்கு என் மகனே இருந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். என் பையனை கடைசி எங்கதான் பார்த்தேன். அவன் எங்க போனா? அவன் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என்னடா அம்மா சென்டிமெண்ட்ல கலக்கிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தா சார், பாப்பாச்சன் கான்ட்ராக்டோட பையன் தானே நீ? ஸ்டீஃபனோட அப்பா தான் பாப்பாச்சன் கான்ட்ராக்டர். அது உனக்கு தெரியுமா? பாத்தியா, அவனுக்கே தெரியும். வாய மூடுடா. உன்னோட கைக்கு என்னாச்சு? பைக்ல இருந்து விழுந்துட்டேன். கர்த்தர் அருளால் மகிமை உண்டாகட்டும். நல்லவங்களுக்கு மகிமை உண்டாகட்டும், இல்லைன்னா தண்டிக்கப்படுவாங்க. கொலை செய்யப்பட்டது ஹோம் மினிஸ்டர், ஞாபகம் இருக்கட்டும். இந்த அம்மாவும் இந்த ஃபாதரும் சேர்ந்து அந்த ரமேஷ் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சார், எங்க மேல பழிய போடாதீங்க. அன்னைக்கு அவங்க அம்மாவை அப்படி பேசுனதுனால அவன் கோவப்பட்டு அப்படி பண்ணிருக்கலாமே தவிர நீங்க பாட்டுக்கு இந்த கொலைப்பழிய தூக்கி அவன் மேல போட்டுறாதீங்க சார். அவன் அப்படி செய்யற பையன் இல்ல சார். என் பையனை கஸ்டடியில் எடுத்துட்டு அவனுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஹோம் மினிஸ்டர் மேல கட்டுக்கதை எழுதின பொண்ணு இப்ப போலீஸ் மேலேயே கட்டுக்கதை எழுதுறீங்களா? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவனை புடிச்சு கொன்னு புதைச்சிட்டு ஊர்க்காரங்க முன்னாடி டிராமா பண்றதுக்கு தானே கமிஷனர் சார் வந்திருக்காரு. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எத்தனை முறை போலீஸ் விளையாண்டு இருக்காங்க. ராஜேஷோட கொலை கேஸ்ல என்ன நடந்ததோ அதே தான் ரமேஷ்லயும் நடக்க போகுது. உன்னோட கதி அதை விட மோசமா இருக்கும். வாயை மூடிட்டு முதல்ல இந்த இடத்த இருந்து கிளம்புடா. ரமேஷ். நந்தினி, இப்ப எதுக்கு அழுகுற? நல்லா கேட்டுக்கோங்க. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நந்தினி, தப்பா எதுவும் முடிவெடுக்காத. ஆண்டி, ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வரும்போது மேரி மேடம் முன்னாடி என் மூச்சு நின்னு போயிடுற மாதிரி இருந்தது. ஜஸ்ட் எஸ்கேப் தான். கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. எல்லாம் உங்க அம்மாவுக்காக தான். உன்னை பார்க்கலன்னா உங்க செத்துருவன்னு சொன்னதுனாலதான் நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். அம்மா ஏதாவது தப்பா முடிவு எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது பாரு, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்னை யாராவது ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அப்புறம் பிரச்சனை ஆயிடும். நீ போய் பார்த்துட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஹலோ, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நான் எஸ்ஐ விக்னேஷ். இங்க வர்றவங்களையும் போறவங்களையும் விசாரிக்கிறதுக்காக நாங்க இங்க போலீஸ் பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கோம். விசாரிக்கிறதுக்கு தான் வந்தேன். உங்க பேர் என்ன? ஹே, நீ அவன் தானே? ஏய், புடிங்க. வாங்க. நில்றா. போடா. நில்றா. ஏய், நில்லு. எங்க ஓடுற? நில்றா. பிடிக்க. எங்க ஓடுற? பிடிச்சிட்டேன். பிக்க போய் பிடிச்சிட்டேன். நில்றா டேய். என்னையா பாத்துட்டு இருக்க? போய் அவனை பிடிச்சிட்டு வாயா. நான் தான் போணுமா? வேற யார் போவாங்க? ஹலோ, தின செய்தி பார்த்திருக்கீங்களா? அது நம்ம ஹோம் மினிஸ்டர் கொலை பண்ணானே காலேஜ் ஸ்டூடெண்ட் ரமேஷ். அவன் தான். அவனை எஸ்ஐ விக்னேஸ்வர் பிடிச்சிட்டாரு. அவனோட போட்டோவை இப்ப நான் ஆபீஸ்க்கு கொடுத்து அனுப்புறேன். முத பக்கத்துல போட்டுருங்க. ஹலோ, தினக்குரலா?
எஸ்ஐ விக்னேஸ்வர் யாருன்னு இப்ப காட்டலாம்டா. இவனை பிடிங்க. சீக்கிரமா அந்த போட்டோகிராஃபரை வர சொல்லுங்கயா. விக்னேஸ்வர் கிட்டேவா? என்னையா சார்? அவன் கராத்தேல பிளாக் பெல்ட் சார். என்னைய சொல்ற? போலீஸ்காரர்களே, இப்ப நம்ம யாருன்னு காட்டுவோம். கல்லெடுத்து அவனை அடிக்கிறோம். இருடா. இதை தடுத்து பாடுறான். தடுத்து பாடுறான். இப்ப பாரு, குச்சி வச்சு அடிக்கிறேன். அவனை புடிச்சிட்டீங்களா? இல்ல சார், அடிப்பட்ட உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு வரதா இல்லனா அவனை போய் பிடிக்கிறதா? அப்புறம் நீ தான் பிடிச்சிருக்கன்னு எல்லா நியூஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க. அது அப்படி இல்ல சார். கர்த்தா சார் டீம்ல இருக்கிற எஸ்ஐ விக்னேஸ்வர் அதை புடிச்சிட்டாருன்னு போட உன்னை சஸ்பெண்ட் பண்ணி. சார் 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 ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நெஞ்சில சென்டர் பாயிண்ட்ல அந்த கம்பு அடிச்சிடுச்சு. அதனாலதான் சார் நேரா இங்க கூட்டிட்டு வந்தேன். அவனை பிடிக்க முடியலையே. இந்த சிட்டி ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம் சார். அவன் ரொம்ப சாதாரணமானலாம் இல்ல சார். படிச்ச திருட. எது வரைக்கும் படிச்சிருக்கான்? அதுல சார் அவன் பெரிய ஆளுன்னு சொல்ல வந்தேன். அவன் பெரிய ஆளுன்னா நான் அவனுக்கும் மேலடா. அது எனக்கு தெரியும் சார். யோ, மினிஸ்டரோட பர்சனல் போனுக்கு வந்த நம்பர்ல ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டியா? வந்துருச்சு சார். 7 மணிக்கு கால் பண்ணது லீடர் KR, 7:15க்கு கால் பண்ணது சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து, 7:30க்கு கூப்பிட்டது பாப்பாச்சன் குரூப் MD பாப்பாச்சன், 7:40க்கு 45க்கு கூப்பிட்டது மினிஸ்டரோட 2வது கட்சிக்காரங்க. அது யாரு? மினிஸ்டரோட அந்த 2 வீக்னஸ்ங்க. அவங்க அந்த நேரத்துக்கு அங்க வர்றதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா அவங்க வேற ஒரு இடத்துல என்கேஜா இருந்தாங்க. வேற ஒருத்தவங்களோட வேற ஒருத்தர் கூட. சார் உங்ககிட்ட சொல்ல கூச்ச பாருங்க சார். என்ன வெயில் வாங்கிட்டு வரதுக்குள்ள வேர்த்து போச்சுப்பா. ஐயோ, நில்லுடாங்க. எங்கடா ஓடுற? என்ன எது படிக்கிறாதீங்க சார். நான் எந்த தப்பு பண்ணல. நீ ஓடி வந்த? பயந்துதான். மந்திரிய கொன்னது நான் தான் தப்பா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? உண்மையிலே நான் எதுவுமே செஞ்சதில்லை. கொலைகாரனை நான் பார்க்கவும் இல்லை. வாடா என் கூட. புதுசா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். மினிஸ்டர் கொன்னவனை இவன் பார்த்திருக்கான் சார். உன் பேர் என்ன? ஆறுமுகன். ஓ, மினிஸ்டரோட குக்கு ஆறுமுகனா? நீ எதுக்காக இங்க வந்த? நான் வேலை செய்யற இடத்துல இருக்கிற முதலாளிக்கு உடம்பு சரியில்லை. பக்கத்து ரூம்ல இருக்காரு. நான் இடம் மாதிரி வந்துட்டேன். நடேசன் மினிஸ்டரை கொல்ல வந்தேன்னா நீ எங்க பார்த்த? சார் இவனை நம்பாதீங்க சார். இவன் பேசுறத பார்த்தா இவனுக்கு கொலையில பங்கு இருக்கு. இல்ல சார், மினிஸ்டர் சாகுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என் கழுத்தை பிடிச்சி வேலை இல்லைன்னு வெளியே தள்ளிட்டாங்க. என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக கொஞ்சம் காசு கடன் கேட்டிருந்தேன். மற்றபடி வேற எதுவும் கேட்கல. மினிஸ்டர் இறந்து போன ராத்திரி அவர் கார் போனதை நான் பார்த்தேன். அவர் முகத்தை பார்த்து ஒரு 4 வார்த்தை கேட்கலான்னு தான் போனேன். அப்புறம் என்ன? அப்போ பெட்டி கடை பக்கத்துல போலீஸ் ஜீப் நின்னதை பார்த்தேன். போலீஸ் ஜீப்பா? ஆமா சார். நீ பாத்தியாடா? சும்மா பொய்யெல்லாம் சொன்னா அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிடுவேன். நீ பாத்தியாடா? சொல்லு பாத்தியா? நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவன் சொல்லட்டும். இல்ல சார், இவன் சொல்றத பார்த்தா போலீஸ் பண்ண மாதிரி இருக்கு. போலீஸ்காரங்க பண்ண மாட்டாங்களா? ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. போலீஸ்காரங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ரமேஷ், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டா? இது வரைக்கும் ஆம்பளைங்கனாலே நம்பவே கூடாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இவ்வளவு நாள் உன்கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் தான் ஐ திங்க் யூ ஆர் a gentleman. இந்த கேஆரோட பேத்திக்கு முதல் முறையா இப்படி ஒரு ஃபீலிங் வருது. மனசு மாறிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன். இனி உன்னை இங்க தங்க வைக்கிறது சரியா இருக்காது. நான் சொன்னேன்ல, எல்லாம் எங்க அம்மாக்காக தான். இல்லைன்னா எப்பயோ இந்த ஊரை விட்டு. பயந்துட்டியா? நான் சும்மா தான் சொன்னேன். நீ எங்கேயுமே போக தேவையில்ல. உண்மையை சொல்லணும்னா உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது ரமேஷ். நீ எப்பவும் என் கூடயே இருக்கணும்னு தோணுது.
எஸ், நான் தினேஷ் பேசுறேன். எந்த சிபிஐ? எங்க இந்த சிபிஐ? சிபிஐயும் சேதுபதி ஐபிஎஸும் படத்துல தான் நடக்கும். கமிஷனர் கர்த்தா மாதிரி புத்திசாலியான போலீஸ் ஆபீசர் இப்போ இங்க இருக்காங்க. இந்த கேஸ்ல வேற யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? சார், புது ஹோம் மினிஸ்டர் வந்திருக்காரு சார். இங்க வந்திருக்காரு. நடேசன் மினிஸ்டரோட கொலை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நல்லாதான் இருக்கியா? என்ன சார் முன்னறிவு இல்லாம திடீர்னு வந்துட்டீங்க? மினிஸ்டர் தங்கப்பன் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். சுனாமி மாதிரி வருவேன் போவேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்மார்ட்டிபிகேஷனோட இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சார் சொல்றாரு. எஸ் அதத்தான் சொல்ல வந்தேன் நானும். சார் உள்ள உட்கார்ந்து பேசலாம். ஒய் நாட்? யாரையும் தாழ்த்தப்பட்டவங்கன்னும் பணக்கார ஏழைங்கிற வித்தியாசமே பார்க்க மாட்டேன். நீ பாத்தியா? வாயா. சொல்லிருந்தீங்கன்னா நானே இங்க வந்திருப்பேனே. இட்ஸ் ஓகே. பை த பை, கேஸ் விஷயத்துல நீங்க யாருக்கிட்டயும் அடி வாங்கிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே. இல்ல சார், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். எஸ் அதத்தான் நானும் கேட்டேன். இந்த கட்சி தொண்டர்கள், கூட்டு கட்சிகள் எல்லாம் கட்டாயப்படுத்தி என்ன மந்திரி ஆக்கி இருந்தாலும் உங்களை மாதிரி போலீஸ்காரங்களை எங்களால மறக்க முடியுமா? நான் உங்களை நேர்ல பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்னோட கட்சியில முக்கியமான ஒருத்தரா இருந்த மிஸ்டர் நடேசனுடைய கொலை வழக்க பத்தி நீங்க ரொம்ப தீவிரமா வேலை பாக்குறீங்கன்னு காலையில டிஜிபி சார் சொன்னாரு. தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாரு. அப்ப நான் தான் சொன்னேன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுல இருக்காருன்னு. அந்த ஹாப்பி நியூஸை கேட்டு சந்தோஷமாயிட்டாரு சார். உங்ககிட்ட சொல்ல வேணா, அவர் நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னாரு. மண்ணெண்ணெய் கலந்த பெட்ரோலை ஊத்தி ஓட்டின ஆட்டோன்னு அன்னைக்கு நீங்க சொன்னப்போ நான் உங்களை சந்தேகப்பட்டேன். ஆனா இப்போ ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஆர் வெரி வயலண்ட். இன்டெலிஜென்ட் சொல்ல வர. அதத்தான் சொன்னேன். அப்ப ஆட்டோவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சாச்சு சார். காலையில தான் டிரைவரை கஸ்டடியில வச்சிருக்கோம். அவனை கொஸ்டின் பண்ணீங்களா? விசாரிச்சோம் சார். ஆட்டோல வந்தவங்கள பார்த்தா தெரியும் சொல்றான். யார் அந்த ஆளு? நீங்க சந்தேகப்பட்ட ஆள் தான் சார். கூடிய சீக்கிரம் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் மந்திரி சீட்ல உட்கார்ந்த உடனே இந்த கேஸ முடிச்சு வச்சேன்னா அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனை உங்களுக்கு கொடுத்துறேன். கத்தா சாரோட இன்வெஸ்டிகேஷன்ல நானுமே இருந்தேன் சார். உனக்கும் இருக்கியா ப்ரமோஷன்? நீ வெறும் ஒரு எஸ்ஐயா இருந்தா போதுமா? அப்படியே ஒரு ஏஎஸ்பி ஆக வேண்டாமா? போட் எடுறா, இது வண்டி எடுறா. நீ ஏஎஸ்ஐ ஆனா எனக்கு அதுல சர்டிபிகேஷன் இருக்கும். சார், என்ன நம்புங்க சார். நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஓகே. அப்ப நந்தினி, மினிஸ்டரோட பர்சனல் பங்களாக்கு நீங்க போகல, அங்க எதையும் நீங்க பார்க்கல. அந்த கொலைக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல சார். விக்னேஸ்வர் சார், பார்கவா அந்த ஆளை உள்ள கொண்டு வா. இந்த ஆளு தெரியுமா? உனக்கு இவங்களை தெரியுமா? தெரியும் சார். எப்படி தெரியும்? நாங்களும் டிவி நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். நடேசன் சார் மேல கேஸ் கொடுத்தது இவங்க தானே? அன்னைக்கு ஆட்டோல வந்தது இவங்க தானே உனக்கு தெரியுமா? ஆமா சார், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இவங்களே தான். அப்ப நீ கிளம்பு. நன்றி சார். நந்தினி இப்ப என்ன சொல்ல போறீங்க? மரியாதையா உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் துர்கா வச்சுதான் விசாரிப்போம். 98 கிலோ வெயிட் இருக்கிற. சும்மா அந்த 98 விடுப்பா. அவங்க ஏதோ பயத்துல பொய்ய சொல்லிட்டாங்க. மனுஷன் எல்லா இடத்துலயும் உண்மையை சொல்லுவாங்க. அப்படிதானே நந்தினி? மினிஸ்டருக்கு எதிராக கொடுத்த பாலியல் கேஸ், காலேஜில் மினிஸ்டரோட பிரசங்கம், பையன் கையில கிடைச்சிட்டாடா கொண்டுடுவான்னு பயம். இப்படி ஒரு சூழ்நிலையில யார் வேணாலும் கொலையாளி ஆகலாம். தட் இஸ் குவைட் நேச்சுரல். அப்படிதானே நந்தினி? இல்ல சார், நான் யாரையும் கொல்லல சார். எதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் போனீங்க? சம்பவம் நடந்த நாள் 7:15 சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க மினிஸ்டரோட செல்லுக்கு கால் பண்ணிருக்கீங்க. வேண்டாம் நந்தினி, பொய் சொல்லி நாளை கடத்திடலான்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க எதுக்காக மினிஸ்டருக்கு கால் பண்ணீங்க? வேற எந்த வழியும் இல்லாம தான். நான் ஒரு வழி சொல்றேம்மா. கேட்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த நிலைமையில இதை விட்டா வேற எந்த வழியும் எனக்கு தோணலம்மா. இங்கே சுற்றி இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் கேட்டா ரமேஷ் இப்போ போலீஸ் கையில் இருக்கான்னு தோணுது. அவங்க ரமேஷை ஏதாவது தப்பாக பண்ணுறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமா? இப்போ நீ அமைச்சரை கூப்பிட்டு பேசுகிறது தான் சரியான வழி. நீ எதையும் யோசிக்க வேணாமா. என்ன பண்ணியாவது ரமேஷை நம்ம காப்பாற்றணும். அதுக்கு அமைச்சர்கிட்ட பேசினா தான் முடியும். நான் கால் பண்ணேன். என் பையன் அவரோட கஸ்டடியில் இருக்கிறதாவும் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் மன்னிப்பு கேட்டா
அவனை உயிரோட விட்டுறேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நீங்க அங்க போனீங்களா? ம். அதுக்கு முன்னாடி அங்க போயிருக்கீங்களா? இல்ல, ஆனா இடம் எனக்கு தெரியும். கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனப்போ முன்னாடி கேட்டு பூட்டி இருந்தது இல்ல? ம். ஆட்டோக்காரன் தானே உங்களுக்கு பின்னாடி கேட்ட காட்டினா? ஆமா. நீங்க உள்ள போன உடனே நீங்க வச்ச ட்ராப்ல அவர் மாட்டிப்பாருன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. நல்லா குடிச்சிருந்த மினிஸ்டர் உங்களை பிடிச்சாரு. குடிக்கும்போது தட்டி விட்டு அவரை உங்க ஹேண்ட்பேக்ல எப்பவும் வச்சிருக்கிற கத்தியை எடுத்து அவரை பின்னாடியில இருந்து குத்தி இருக்கீங்க. நோ, இல்ல, நான் கொல்லல. பின்ன யார் கொன்னது? எனக்கு தெரியல சார். நாங்க போனப்போ மினிஸ்டர் ரத்த வெள்ளத்துல படுத்திருந்தாரு. இத நான் நம்பணும், அப்படிதானே? கடவுள் மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதே இல்லைன்னு சொன்ன நந்தினி இப்ப குத்துப்பட்டு கிடக்கிறத பார்த்தேன்னு சொல்றாங்க. என்கிட்ட இருக்கிற அடுத்த ப்ரூஃபை நான் சொல்லும் போது நீங்க உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கும். கொலையில உங்களுக்கு பங்கு இருக்குன்னு. இப்ப நீங்க போலாம். சார், இவ ஒரு படிச்ச திருடி சார். நீங்க என்ன அனுமதிச்சீங்கன்னா இவ தான் கொலை பண்ண ஆயுதத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சுவிட்ச் போட்ட மாதிரி சொல்ல வைக்கிறேன் சார். இவளை கைது பண்ணணும் சார். ஒரு ஆளை மட்டும் அரெஸ்ட் பண்ணா இந்த கேஸோட திசையே மாறி போயிடும். அப்படியா சார்? ஐயோ சார், இவளை அரெஸ்ட் பண்ணி மீடியா முன்னாடி நிக்க வச்சு உண்மையை வர வைக்கலான்னு பார்த்தேன். கையில இருக்கிற குற்றவாளியை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற சாட்சியை புடிச்சிட்டு தான் வருவேன்னு நிக்கிறாரு நம்ம கமிஷனர். என்னத்த சொல்ல, பொண்ணுங்கனால சென்டிமெண்ட் தானே. சார், சாருக்கு 100 ஆயுசு. அதெல்லாம் வேணாம் சார். 100 வருஷம் கழுதியா வாழறதுக்கு பதிலாக 60 வருஷம் சிங்கமா வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்பதான் உங்களை வர சொல்லணும்னு ஐஜி சார் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதை நான் உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இன்னமும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹோம் மினிஸ்டரோட ஆளுங்கலாம் பார்க்காதீங்க, வச்சு சாத்துங்க. பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. நீ நல்ல வேலை தப்பிச்சிட்ட. நடேசன் மர்டர் கேஸ்ல இருந்து உன்னை தூக்கிட்டு வேற ஒருத்தருக்கு சார்ஜ் கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். உன்னோட விசாரணை பிடிக்கலனும் குற்றவாளிகளை சாதாரணமா விட்டுறணும், விசாரணையோட திசையை மாத்தி குற்றவாளியை தப்பிக்க விட்டுருதுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் கொடுத்த கம்ப்ளைண்ட்? யாரோ ஒருத்தன் டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி. இந்த முடிவு சரியில்லை சார். ஐ அம் கான்ஃபிடென்ட். ஐ அம் இன் தி ரைட் ட்ராக். இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்ல. இது வரைக்கும் உள்ள ரிப்போர்ட்லாம் மிஸ்டர் அலெக்ஸ் பாலுக்கு கைமாத்த சொல்லி உத்தரவு. இந்தா. அலெக்ஸ் போலா சார், நான் தான் சொன்னல சார், இதுதான் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு கிடைச்ச மதிப்பு. இங்க உண்மையா வேலை செய்யறவங்களுக்கு மதிப்பே கிடையாது சார். சார், உங்களோட நிலைமையே இதுனா என்னோட கதி. வேலையை விட்டுட்டு போய் கப்பலுக்கு பெயிண்ட் அடிக்கலான்னு இருக்க சார். கப்பல் பிசினஸ் அவ்வளவு லாபமான பிசினஸ் இல்ல சார். அது இல்ல சார், உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட போய் இந்த கேஸை கொடுக்கறேன்னு சொன்னா எப்படி சார்? நம்ம வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு சீக்கிரம் டிஸ்பிரிட் ஆக கூடாது. டிபார்ட்மெண்ட்டுக்கு புரிய வைக்கணும்னு நான் ஒன்னும் இந்த கேஸை எடுக்கல. என்ன ஆனாலும் இந்த கேஸ்ல நான் பின்வாங்க மாட்டேன். இன்சார்ஜா இல்லைனாலும் இந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். உன்னோட உதவி எனக்கு தேவைப்படும். இவ்ளோ நாள் யார் கண்லயுமே படாம நீ இங்க தங்கியிருந்தது நினைச்சா ஆச்சரியமா தான் இருக்கு. ஏதோ ஒரு லக்ல தப்பிச்சிருக்கோம். இனிமேலும் அதை டெஸ்ட் பண்ண எனக்கு தைரியம் இல்ல. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்ற? நாகர்கோயில்ல எங்க தாத்தாவோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்னு இருக்கு. அங்க போயிட்டோம்னா உன்னை யாராலையும் அங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நாளைக்கு தாத்தா கிட்ட இருந்து அந்த வீட்டோட சாவியை வாங்கணும். அப்போ ஜூலி அவ இங்கே இருக்கட்டும். அப்பதான் போலீஸ்க்கு சந்தேகம் வராது. ஆனா அம்மாவை கூப்பிடாம அதுக்கான வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இத சொல்றது லீடர் கேஆரோட பேத்தி. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இத நான் யாருக்கும் கொடுக்காம ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். இத உனக்கு கொடுக்கறேன்.
மறுபடியும் மறுபடியும் வந்து எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? இது லேடிஸ் ஹாஸ்டல். கொஞ்சம் நகருங்க. மினிஸ்டர் கொண்டவன லேக்கா ரூம்ல தான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்தது. இங்க இருந்தா? ஆமா, இங்க இருந்து தான். நகருங்க. என்ன பண்றீங்க? ஐயோ கடவுளே. கம் ஆன் சர்ச். அந்த கட்லக்கடியில பாருங்கயா. ஒரு இடம் விடாம தேடுங்க. நல்லா தேடுங்க. ஏய், எங்க போனா? சார் இல்ல சார். ஷிட், கம் ஆன். என்ன காதர் இந்த நேரத்துல? எப்போ? அட கடவுளே, நல்ல வேளை காப்பாத்திட்ட. என்ன நடந்தாலும் சரி, நீ அங்கேயே இரு. ஓகே. என்னங்க என்னங்க பிரச்சனை? அந்த ரமேஷோட அம்மா நந்தினி தற்கொலைக்காக முயற்சி பண்ணிருக்கா. அட கடவுளே, அப்புறம் என்னாச்சு? கரெக்டான டைம்ல காதர் பார்த்ததுனால அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது. பையன் கிடைக்கலன்னா தற்கொலை பண்ணிக்குவேன்னு அவங்க சொன்னாங்க. கடவுளே, அவங்களோட ஆத்மாவுக்கு நான் தான் உத்தரவு சொல்லணுமா? யாரா இருக்கும் இந்த நேரத்துல? என்னம்மா இந்த நேரத்துல? அட கடவுளே, நான் பாக்குறது என்ன கனவா? யாராவது பாத்துற போறாங்க. உள்ள வாங்க, முதல்ல உள்ள வாங்க. ஐயோ, இவங்க வேற இங்க வந்துட்டு என்ன பண்றது? இவனை நீங்க எங்க இருந்து பிடிச்சீங்க? ரமேஷ் எங்களோட ரூம்ல தான் தங்கி இருந்தான். எப்போத்துல இருந்து? மினிஸ்டர் காலேஜ்ல வச்சு அடிச்ச அன்னையில இருந்து தான். மேரி மேடத்துக்கு தெரியாது. மீதி பசங்களுக்கு? எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேருக்கு மட்டும் தெரியும். போலீஸ் வந்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பயந்துக்கிட்டு எங்களோட ரூம் பக்கமே வர்றதே இல்லை. உங்களை நான் பாராட்டி தான் ஆகணும். எனக்கு என் அம்மாவை பார்க்கணும். நீ அங்க தேடி போறது ரிஸ்க். காலையில ஆகட்டும், நானே நந்தினி கிட்ட பேசி உன்னை இங்க பார்க்க வர சொல்றேன். அம்மாவை பார்த்துட்டு நாளைக்கு நீ கோர்ட்ல சரண்டர் ஆகிறது தான் நல்லது. ஹலோ. அப்படியா? மை காட். உங்களை விசாரிச்சு இப்ப ஹாஸ்டலுக்கு போலீஸ் போயிருக்காங்க. என்ன ஜூலி, என்னாச்சு? ஒன்னும் இல்ல ஃபாதர், நான் இவளை கூட்டிகிட்டு எங்க தாத்தாவோட வீட்டுக்கு போயிடுறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் ஃபாதர். போட, வேற வேலை இல்ல. ஹோ, ரமேஷ் இங்க தான் இருக்கான்னு கேட்டதுல இருந்து நந்தினி மூச்சு விடாம அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ, அப்ப கார்லயே கூப்பிட்டுட்டு இங்க வந்திருக்கலாம்ல. அது தப்பாயிடும். போலீஸ்காரங்க ஏற்கனவே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கே நந்தினி என்ன பாக்குறதுக்காக காலேஜுக்கு வந்தப்போ பின்னாடியே அந்த கமிஷனரும் வந்துட்டாரு. ஆமா, ரமேஷ் எங்க? அவன் சாப்பிட்டானா? எவ்வளவு சொன்னாலும் சாப்பிட மாட்டான். அம்மாவை பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ரமேஷ், டேய், இங்க வந்து நின்னுட்டு இருக்கியா? ஏன் ஒண்ணும் சாப்பிடல? அம்மா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். அப்படின்னா சரி, நந்தினி வந்ததுக்கு அப்புறம் நானும் சாப்பிடுறேன். இதோ வந்துட்டால, போ. நீ இங்கதான் இருந்தியா? பொண்ணு புடிங்கடா. அவனை விடாதீங்க. ஐயோ தெய்வமே, என்ன பண்றீங்க சார்? அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க. எதுவும் பேசாதீங்க. கொலைக்காரன தலைவரமா தங்க வச்சுட்டு எங்கள்ட்ட நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தீங்களா சார்? கடவுள் சத்தியமா எங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல. நேத்து நைட்டு தான் இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. நைட்டு மட்டும் வரதுக்கு என்ன கொசுவா? இவ சொல்றது உண்மைதான் சார். வேணா வேணா, என்கிட்ட போய் சொல்லாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு நான் ஒண்ணு பழைய ஆபீசர் கர்த்தா கிடையாது. அலெக்ஸ் பால், டிஎஸ்பி அலெக்ஸ் பால். தெய்வம் சத்தியமா சொல்றேன் சார், இவங்க அம்மாவை மட்டும் பார்த்துட்டு இவனை கூட்டு வந்து நானே சரண்டர் பண்ண வைக்கலாம்னு இருந்தேன். இவங்க அம்மாவை மட்டும் இல்ல, ஃபாதரையும் சேர்த்து உள்ள அவனோட சேர்த்து இவனையும் பிடிச்சு உள்ள தள்ளுங்க. சார், என்ன சார் பண்றீங்க? என்ன ஏன் சார் பிடிக்கிறீங்க? இல்ல ஏறியா ஏறா சார், சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபாதர் சார். நானு என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு யார் சார் கலெக்டர் சொன்னாரா? அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். முதல்ல வண்டியில ஏறு. ஏறியா? நீ உடனே மினிஸ்டர் ஏறு. சொல்லுமா? ஹலோ. ஐயோ கடவுளே, எப்போ? இல்ல, தாத்தா இப்ப இங்க இல்ல. யாரு? லூசி அம்மா தான். ரமேஷையும் பிரின்சிபலையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? நான் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சார், என்ன சார் பண்றீங்க? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடத்துக்கிறீங்க சார்.
ஐயோ சார், அவனை தயவு செஞ்சு அடிக்காதீங்க சார். போயா சார், சார் சொல்றதை கேளுங்க சார். போயாங்கறல்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லனா உன் பொண்ணன் கூட இங்க இருந்து வெளியில போகாத. சொல்லுடா ராஸ்கல், எதுக்காக நீ மினிஸ்டர் கூட என்ன சார் பண்றீங்க? செய்யாத தப்ப ஒத்துக்க சொல்றீங்க. நீங்க வேற மதத்து ஆளு இல்ல? சபா ஆளுங்கெல்லாம் சர்ச்சில். சார், இவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக வக்கீல் வந்திருக்காரு சார். நீ கிளம்பு. வேண்டாம், எனக்கு மட்டும் ஜாமீன் வேண்டாம். ஃபாதர், இவனுக்கு ஜாமீனே கிடைக்காது, பாத்துக்கோங்க. நீங்க கிளம்புங்க. எனக்கு எங்க அம்மா ஒரே ஒரு வாட்டி பார்த்தா மட்டும் போதும். இல்லடா ரமேஷ், போயிட்டு சொன்னா இங்கே நின்னு பேசிட்டு போய் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ். உனக்கு உன் அம்மாவை பார்க்கணும்ல, அவங்க ஏன் கஸ்டடியில தான் இருக்காங்க. இப்ப வருவாங்க, நான் உனக்கு காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி கொலை பண்ண பயன்படுத்தின கத்தியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க நீ சொல்லணும். அப்பதான் தம்பி நீ உன் அம்மாவை பார்க்க முடியும். சொல்லுடா ராஸ்கல். நீ தனியா கொண்டியா இல்ல உங்க அம்மாவை சேர்த்து கொண்டாங்களா? நீ உண்மைய சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டா. அம்மா, ரமேஷ், என் பையன், என் பையனை தயவு செஞ்சு அடிக்காதீங்க. என் பையனை தயவு செஞ்சு அடிக்காதீங்க. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து எதுக்கு மினிஸ்டர் கொலை பண்ணீங்க? சார், நான் யாரையும் கொல்லல சார். என் பையனும் எதுவும் பண்ணல சார். எங்க அம்மா மேல கை வைக்காத. வச்சா என்னடா பண்ணுவ? அம்மா, ஐயோ, என் பையன், அவனை விட்டுடுங்க. அவனை அடிக்காதீங்க. அவனை விட்டுடுங்க ப்ளீஸ். என் பையனை ஒண்ணும் பண்ணாதீங்க. ஏய், சொன்னா கேட்க மாட்டேன். அவனை இங்கே அடிச்சு கொல்லுங்கடா. விடுங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க. ஐயோ, என் பையன். ரமேஷ், மினிஸ்டர் கொன்னது நான் தான். நான் தான் மினிஸ்டர் கொன்னது. காதர் நான் சொன்னதை கேட்டு மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணப்போ என் பையன் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கான்னு தெரிஞ்சு அங்க போனேன். ஆனா நான் தான் சார், நான் தான் கொன்னது. நான் மட்டும்தான். இல்ல, அம்மா என்ன காப்பாத்துறதுக்கு போய் சொல்றாங்க. ரமேஷ், ஆமா, அவரை கொன்னது நான் தான். என்னோட இந்த கையால தான் அவனை கொன்னேன். இல்ல, நான் தான் கொன்னேன். ஓ, அம்மாவும் பையனும் சேர்ந்து இன்னும் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. சொல்லுடா, நீ எதுக்காக மினிஸ்டர் கொன்ன? அன்னைக்கு ராத்திரி அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போனப்போ கெஸ்ட் ஹவுஸ் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா அங்கதான் போயிருக்காங்கன்னு காதரன் என்கிட்ட சொன்னாரு. அதை ஒரு சூழ்ச்சின்னு புரிஞ்சுக்கிட்டு நானும் கெஸ்ட் ஹவுஸ் போனேன். தேடுற பொருள் காலுக்கடியில் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் என்னோட ஜாதகம். எனக்கு தேவையானது என்னையே தேடி வந்துடும். ஏன் அம்மா எங்க? கவலைப்படாத, அவ இனிமே என் கூட தான் இருக்க போறா. பார்க்கணுமா? அப்படி கிளிப்புள்ள மாதிரி பேசு. இப்ப புரியுதா? நான் கர்த்தா மாதிரி இல்ல, நான் அலெக்ஸ் பால். இந்தா, இதையும் சேர்த்து குடி. வேணாங்க, எனக்கு போதும். இந்த அடியெல்லாம் தாங்கறதுக்கு பாடிக்கு இது ரொம்ப தேவை.
அந்த கொலை கேஸை எனக்கே மாத்தி விடணும்னு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி விசாரிக்கணும்னு சொன்னா நீ என் கூட வருவியா என்ன? சார்ஜில் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு வந்து இவ்வளவு சௌரியமா அடிக்க முடியுமா என்ன? இப்ப வந்தது எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. சுத்து வட்டாரத்துல ஒரு வீடு கூட கிடையாது. மைக்கு வச்சு கூப்பிட்டாலும் எவனும் வரமாட்டான். இத குடிடா. அட குடுறா. இப்ப எல்லாத்தையும் சொல்லு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சார். ஐயோ நில்றாங்க. யாரு சார் இவனுங்க? நம்மளோட சந்தேகம் ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்குன்னு நான் அப்பவே சொன்னேன்ல, அதுக்கான ப்ரூஃப் தான் இது. நம்மளோட விசாரணைன்னு சொல்லாதீங்க சார். கூட இருக்கிறத தவிர நான் வேற ஒன்றும் பண்ணதில்லை. ஹலோ சார். ஹலோ. நான் தான் சொல்ல வேண்டாம். பார்த்தாலே தெரியாதா? மினிஸ்டர் நடேசனோட பிரதர் தினேஷ் லண்டன் எம்பசியில வேலை பார்க்குறீங்க. ஆமா. இந்த கேஸுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ப்ரூஃப் எனக்கு கிடைச்சது. அதை எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். கரெக்டான டைம்ல தான் நான் தினேஷை பார்த்தேன் சார். என்ன சார்? எங்க சந்தேகத்தோட ரூட்ல உங்க உதவியும் தேவைப்படுது. கமான். தாசப்பா, ஆசையை தீர்த்துக்க முடியாம இறந்து போன சில ஆத்மாக்கள் அலைஞ்சு தெரியதான் செய்யும். அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னோட ஆத்மாவை இன்னைக்கு சாந்தி அடைய வைக்கணும்னா எனக்கு உன்னோட ரத்தம் வேணும். தெய்வம் சார், நீங்க என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அது என்ன நியாயம் தாசப்பா? என்ன தப்பு நடந்தாலும் என் கூடவே இருந்தவன் தானே நீ. சொந்தக்கார மாதிரி உன்னை நம்பி கூடவே வச்சிருந்தனே. அப்படி இருந்தும் என்ன நீ வேண்டாம். இனி நீ உயிரோட இருக்க கூடாது. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே போலாம். என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. செஞ்சு வேணாம் சார். என்ன பொறுத்துக்கணும். என்ன மன்னிச்சிருக்கேன் சார். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் உள்துறை அமைச்சர் நடேசன் கொலை வழக்கில் கைதான எஸ்எம்இ கல்லூரி மாணவர் ரமேஷ் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். குற்றவாளியை மதியம் 2 மணி அளவில் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். எஸ்எம்இ கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் காவல் நிலையத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவல் நிலையத்திற்கு முன்பு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது.
முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எப்படி வந்து கத்திட்டு இருக்கானுங்க பாத்தியா? கொலையாளி எங்ககிட்டயே ஒப்படைச்சிருக்க. அன்பானவர்களே, எல்லாரும் அமைதியை கடைபிடிக்கணும். எல்லாரும் டிசிப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணணும். பாத்தீங்களா சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாங்க பாத்தீங்களா? கங்காரிலேஷன்ஸ். தேங்க்யூ சார். குற்றவாளி அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு போராட்டம் பண்றாங்க. உங்க கட்சிக்காரங்கிறதுனால தான் நாங்க எதுவும் கை வைக்காம இருக்கோம். அது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாத்தையும் இப்ப நான் சால்வ் பண்ணிடுறேன். வாயை பார்த்துட்டு நிக்காம அந்த குழாயை தூக்கிட்டு வாயா. அது எப்போ இந்த கட்சிக்காரங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பேச வேண்டி வரும் தெரியாது. அதனால எப்பவுமே ஃபுல் செட்டப்போட தான் இருப்பேன். எனது அருமை கட்சி தொண்டர்களே, நான் உள்துறை அமைச்சரா பதவியேற்று அந்த சீட்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அன்பான மதிப்பிற்குரிய நடேசன் சாரை கொன்னவனை கண்டுபிடிச்சதுல எனக்கு ஒரு பயங்கர பெருமை இருக்கியா. சாவலியா? தொண்டர்களுடைய மனசிலிருந்து சாகல சார். நடேசன் சார் கொன்னவனை எங்க கையில ஒப்படைங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. நம்ம கட்சிக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். குற்றவாளியை கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. அதனால நான் போய் குற்றவாளியை பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. தள்ளியா? எவ்வளவு கோவம் இருந்தாலும் ஒருத்தரை கொல்றது ரொம்ப தப்பு. எப்படி உனக்கு இதெல்லாம் பண்ண மனசு வந்துச்சு? என்னவோ கோர்ட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சு. ஊட்டிட்டு போ. கட்சிக்காரங்களா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நான் தான் பேசிட்டேன்ல. விளங்க மாட்ட வேண்டாம். டிஜிபி வந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டு போனா போதுன்றது ஆர்டர். சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அம்மாவும் பையனை கையில கிடைச்சா கட்சி ஆளுங்க கொண்டுடுவாங்க. சார் தான் அவங்க கிட்ட பேசி சமாளிச்சிருக்காரு. தீர்ப்பு மூலியமா தானே குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ணுவாங்க. அது சரி. உங்களுக்கு இந்த கேஸ்ல என்ன வேலை? நீ எதுக்கே பயப்படுற? டிஜிபி வந்தா என்ன? சார் அதுக்கு என்ன பண்ண முடியும்? கேஸ நான் எடுத்துட்டேன். இவர் எதுக்கு வந்து தலையிடுறாரு? இந்த கொலையை செஞ்சது ரமேஷ் இல்ல, அம்மாவை காப்பாத்ததான் அவன் அப்படி சொன்னான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்ச உடனே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. திடீர்னு ஏற்பட்ட இன்ஜுரி மாதிரி அவர் உடம்புல இல்ல, அது வேற மாதிரி இருந்தது. பழக்கப்பட்ட ஒருத்தர் கொலை பண்ண மாதிரி. கரைகள் ரொம்ப மோசமா இருந்தது. ப்ரொஃபஷனல் டச். டிஜிபி வந்துட்டாரு சார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். எனிவே கேஸ் இஸ் சால்வ். தேங்க்ஸ். தினேசனா எப்ப வந்தீங்க? நைட்டே வந்துட்டேன். சில இன்டர்ஃபியர்ஸால கேஸை கை மாத்தி இருந்தாலும் கமிஷனர் கர்த்தா தன்னோட விசாரணையை கைவிடல. மினிஸ்டரோட குக் ஆறுமுகத்தோட சாட்சியால கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கிற பெட்டி கடையில நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். ஆறுமுகம் போலீஸ் ஜீப்பன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொன்னது ஒரு குவாலிஸ் ப்ளூ கலர் வேன். அதுலேருந்து எனக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சது. ரத்த கரை இருக்கிற ஒரு லெட்டர். அது சாதாரண கடிதம் கிடையாது, ஒருத்தரோட சாட்சியை வெளிப்படுத்துற a piece of evidence. குற்றவாளி இப்ப எங்க கஸ்டடியில. 2 எம்எல்ஏ இருக்கிற ஒரு கட்சி. எது முன்னாடி வந்தாலும் இதுல ஒரு ஆள் மந்திரி ஆயிடுவாங்க. 20 வருஷமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. காலேஜ்ல மினிஸ்டருக்கும் ரமேஷ்க்கும் சண்டை வந்ததுக்கு அப்புறம் மந்திரியோட வீட்டுல ஒரு சண்டை நடந்துச்சு. அது என்னன்னா, டேய் தங்கப்பா, நீ இவ்வளவு பெரிய முட்டாள இருப்ப நான் நினைக்கவே இல்லடா. நீ சொல்றதெல்லாம் எதுவும் நடக்காது. ஐயோ, என் மானத்தை கப்பல் ஏத்திராதீங்க. நான் மந்திரி ஆயிட்டு உறுதிமொழி எடுக்கிறத பார்க்க என் பொண்டாட்டி புள்ளைங்க கட்சிக்காரங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நீ என்கிட்ட கேட்டடா அவங்களால கிளம்பி வர சொன்ன? நீங்க தானே சொன்னீங்க கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன கேட்டாலும் பண்ணி தரேன்னு. நம்ம கட்சியோட மந்திரியா என்ன ஆக்குறேன்னு சொன்னீங்கல்ல. நான் எதை சொன்னாலும் அதை நீ நம்பிடுவியா? டேய் தாசப்பா, என்னோட அந்த 3 வீக்னஸ் என்ன? தங்கப்பா உனக்கே தெரியும்ல, பவர் இல்லன்னா பணம் இல்ல, பணம் இல்லன்னா பொண்ணு இல்ல. மினிஸ்டர் தான் பேசுறேன். இப்பவாது கூப்பிடணும்னு தோணிச்சே நந்தினி. நீ ஒன்னும் பயப்படாத நந்தினி. ரமேஷ போலீஸ் ஒன்னும் கொல்லல.
அவன் பத்திரமா என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல என் கஸ்டடியில இருக்கான். ஏய், எனக்கு மட்டும் அவன் மேல கோபம் இருந்ததுன்னா அவனோட சவம் கூட இந்நேரம் பூமியில இருந்திருக்காது. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. நீ என் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும். இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த சொல்லி ஏன் சார் டைமை வேஸ்ட் பண்றீங்க? சம்பந்தம் இருக்கு ராஜசேகரன். அட கடவுளே, தாசப்பனா, என்னால இதை நம்பவே முடியலையே. தங்கப்பா சார், என்ன மன்னிச்சிருங்க. தாசப்பா, உன்னால இதை எப்படிடா பண்ண முடிஞ்சது? இவர் இல்ல சார், குற்றவாளி வேற. பின்ன யாரு? ஒரு ரகசியமான ட்ரிப்புன்னு சொல்லி தாசப்பனை வச்சு பாப்பப்பனோட குவாலிஸ கடன் வாங்கி குற்றவாளி கெஸ்ட் ஹவுஸ்ல பின்னாடி வழியா உள்ள வந்துட்டாரு. ஏய், நீயா? நீ எதுக்கடா இந்த நேரத்துல தேவையில்லாம இங்க வந்த? அவ இப்ப வந்துருவாடா. நீ போ போ போ. அம்மா, நீ ஏன் பின்வாசல் வழியா வந்த? முன்னாடி வாசல் பூட்டி இருக்கு. அவ இந்நேரம் வந்துட்டு திரும்பி போயிருப்பாளோ? இந்த வேலை எங்க போனோம்? ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் உடனே கிளம்பிடுவேன். என்ன ஆனாலும் என்ன மந்திரியாக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப புத்தி இருக்குல்ல? அப்புறம் கைலாசம் சிட் ஃபண்ட்ஸோட சந்திரப்பனோட கேஸை முடிச்சு வச்சதுக்கும் எனக்கு வர வேண்டிய 10 கோடி ரூபா, அப்புறம் என் பேர்ல ஸ்விஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்க காசு, பேப்பரு, பாண்டு எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துருங்க. புக்கு பேப்பர்லாம் கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் சாதாரண பேங்க் இல்ல, சுஸ் பேங்க். அதான் நானும் சொன்னேன். அதுலலாம் நீ வெறும் நாமினி மட்டும்தான். நான் செத்தாதான் அது உனக்கு கிடைக்கும். உன்னை எதுக்கு நாமினி ஆக்குனேன்னு கேக்குறியா? நீ செத்ததுக்கு அப்புறமா தான் நான் சவன் எனக்கு தெரியும். அப்போ என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? ஏமாத்துறனா? என்ன ஏமாத்துன? கட்டுமரம் ஏறி கடலுக்கு போயிட்டு இருந்த உன்ன எலெக்ஷன்ல நிறுத்தி இங்க கொண்டு வந்தேனே, அதான் ஏமாத்துறதா? இதெல்லாம் இல்லாம மூணாறுல உனக்கு ஒரு எஸ்டேட் எழுதி வச்சனே, அதே என்ன சொல்ற? டைம் வேஸ்ட் பண்ணாம போத்தாங்கப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் மூடு ஸ்பாயில் பண்ணாத. இடத்த காலி பண்ணு, இடத்த காலி பண்ணு. நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ சாவல்ல? தங்கப்பா சார், சார் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? இனி உள்துறை அமைச்சர் நான் தான். என் கூட இருந்தா தான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு இது யாருக்கிட்டையாவது சொன்ன, நந்தினி வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாடா. இதுதான் பின்வாசலோட கேட்டு. போங்க போங்க. ரமேஷ், தம்பி ரமேஷ், ரமேஷ். வாடா. சார் கொஞ்சம் இருக்க. சார் சட்டை வருங்க சார், போற வழியில எரிச்சிடலாம். என்ன சொல்றீங்க தங்கப்பன் சார்? ஆவோய், இவ ஏதோ போதையில கட்டுக்கதையை கட்டி விட்டு இருக்கா, அத போய் ஏன் தலையில கட்ட பாக்குறீங்க நீங்க? கட்டுக்கதை இல்ல, ஐ காட் சாலிட் எவிடன்ஸ். விக்னேஸ்வரா சார், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் நம்பர் 1 கொலையாளி பயன்படுத்தின கத்தி. நம்பர் 2 ரத்தக்கரை பற்றுச்சுன்னு எரிச்சதுல மிச்சம் இருந்த சட்டை. நம்பர் 3 மினிஸ்டர் தங்கப்பனோட முகத்துல இருக்கிற ரத்தத்தை தொடச்ச தாசப்பன் பெட்டி கடைக்கு முன்னாடி போட்ட ரத்தக்கரை படிஞ்சிருக்கிற இந்த லாட்டரி டிக்கெட். நம்பர் 4 ஐ விட்னஸோட வாய மூட லஞ்சமா நீங்க கொடுத்த எஸ்டேட்டோட டாக்குமெண்ட்ஸ். மூணாறுல இருக்கிற 50 ஏக்கர் எஸ்டேட் எங்க அண்ணன் இறந்த 3வது நாளே தாசப்பனுக்கு கைமாறின பத்திரம். நடேச சார கொல்லலன்னு இப்ப நீங்க சொல்லுவீங்களா? தாசப்பனை காப்பாத்த நீங்க அடியாட்களை அனுப்பினப்போ குற்றவாளியை கண்டுபிடிக்க எனக்கு ஈஸியா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் வலையை தூக்கிட்டு தினமும் கடலுக்கு போன உடனே இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்காரு எங்க அண்ணன். கொன்னுட்டி அவரை.
எனிகோ ஒரு நிரபராதி கழுத்துல தூக்கு கயிறு ஏறாம காப்பாத்திட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன் கர்த்தா. தேங்க்யூ சார். இப்படிப்பட்ட வழிமுறை மனிதநேயமே இல்லாத அரசியலை வச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் இந்த நாட்டோட சாபம். முதலமைச்சர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சு, உங்களை கைது பண்றோம். ரமேஷ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய ஒரு களங்கத்துல இருந்து கர்த்தரோட ஆசீர்வாதத்தோட இந்த கர்த்தாவ் சார் நம்ம காலேஜை காப்பாத்திட்டாரு. உண்மையிலேயே ஒரு பெரிய மனுஷன் தான். பாக்குறதுக்கு சின்ன மனுஷனா தெரிஞ்சாலும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் சின்ன மனுஷன் தான். நான் என்னோட டியூட்டியை மட்டும் தானே செஞ்சேன் ஃபாதர். எப்படியோ ரமேஷ் கொலை கேஸ்ல தப்பிச்சிட்டான். ஆனா இன்னொரு கேஸ்ல இருந்து ரமேஷ் எப்படி தப்பிப்பான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. காம்ப்ளிகேட்டட் லவ் ட்ரையாங்கிள் கேஸ் அது. ஐபிசில எனக்கு தெரிஞ்சு இதை பத்தி எதுவுமே சொல்லல. அதனால செக்ஷனை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. சார், நீங்க எங்க விஷயத்த பேசுறீங்கன்னா நாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம். ஐ டோன்ட் கெட் யூ. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் சார். என்ன முடிவது? லவ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள சண்டையே வந்துச்சு. காதலோட பெருசு தான் சார் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். அதனால நாங்க எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப நீங்களும் ஃப்ரீ ஆயிட்டீங்க. இனிமே நீங்க யாரை வேணாலும் பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம். அப்புறம் 2 இன்டெலிஜென்ட்டும் நம்ம பேச்சுலரும் அதிக அழகான என்ன கூட நீங்க பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாமே. சூப்பர் சார்.